CD DVD உங்களுக்கு வேண்டும் என்றால் ඒ කියන්නේ ගිය ඉරුදින පටිගත කිරීම ඔබලාට අවශ්‍ය නම් பாஸ்டர் டேனியை ஆராதனைக்கு பிறகு நீங்கள் சந்தித்தால் පාස්ටර් ඩැනි ඔබලා දේව මෙහෙට පසුව හමු වුණා නම් அவர் நீங்கள் போவதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு DVDயை பெற்றுக் கொடுப்பார். ඒ කියන්නේ ඔබලා යාමට ප්‍රථමයෙන් ඇවිල්ලා ඔහු එක DVD එකක් ලබා දෙයි. கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஒழுங்காக படிக்க வேண்டும். ස්වාමින් වහන්සේගේ වචනේ අපි හරියාකාරව පිළිවෙලට ඉගෙන ගන්න අවශ්‍යයි. ஒழுங்காக படித்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைய வரும். ක්‍රමානුකූලව අපි ඉගෙන ගත්තා නම් උන්වහන්සේගේ ආශිර්වාද බොහෝ ලෙස අපිට පැමිණේ. இன்றைக்கு யூதா புத்தகத்தின் 3ஆம் 4ஆம் வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். අද යුදාස් පොතේ ඇවිල්ලා 3 වෙනි පදයත් ඒ වගේම 4 වෙනි පදයත් ඇවිල්ලා දේවගතිවරය උගන්වන්නට යනවා. ஆகவே வேதத்திலே யூதா புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ඒ නිසා බයිබලයේ යුදාස් පොතට අපි පෙරලා ගනිමු. ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. එක පරිච්ඡේදයයි තිබෙන්නේ. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் முதல் 2 வசனங்களையும் சொல்லிக் கொடுத்தேன். ගිය ඉරුදින ඇවිල්ලා පළවෙනි පද දෙක ගැන විග්‍රහයක් ඔබලාට ලබා දුන්නා. இன்று 3ஆம் 4ஆம் வசனங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். අද 3 වෙනි සහ 4 වෙනි පද අපි බලන්න යනවා. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் இன்னும் 2 தொடர்ந்து இன்னும் 3 ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு இவற்றை பேசுவேன். එන්නා වූ ඒ සති තුන තුල ඇවිල්ලා මේ පිළිබඳව තවත් දීර්ඝව කතා කරනවා. அதற்கு பிறகு சில வாரங்களுக்கு நான் இருக்க மாட்டேன் அமெரிக்கா போகிறபடினால். ඉන්පසු මම සති කිහිපයකට ඉන්නේ ඇමරිකාව යන නිසා. சரி, இன்றைக்கு 3வது வசனத்தை தியானிக்க போகிறோம். අද 3 වෙනි පදය මෙනෙහි කිරීමට යනවා. எங்கே 3ஆம் 4ஆம் வசனங்களை ஒரு விசை எல்லாரும் வாசிப்போம். ඒ නිසා අපි එක් වතාවක් ඇවිල්ලා 3 වෙනි පදයත් 4 වෙනි පදයත් සියලු දෙනාම කියවමු. வாசிங்க. කියවන්න. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற சிலர் பக்தியற்றவர்கள் சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. ප්‍රේමවන්තේනි, අපේ පොදු ගැලීම ගැන නුඹලාට ලියා එවන මුළු උත්සාහය දන්න විට එක වරක්ම ශුද්ධවන්තයන්ට බාර දුන් ඇදහිල්ල උදෙසා උනන්දු ආකාරයෙන් පොර අල්ලන ලෙස අවවාද කරමින් නුඹලාට ලියා එවන්ට මට ඕනෑ විය. මක්නිසාද පුරාණ කාලයේදී මේ දඬුවමට නියම කොට තැබුවා වූද අභක්තික වූද අපගේ දෙවියන් වහන්සේගේ කරුණාව සල්ලාලකමට හරවා ගන්නා වූද අපගේ එකම අධිපති වූ ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව එපා කරන්නා වූද මනුෂ්‍යයන් වගේක් රහසින් ඇතුල් වී සිටිති. කියවන්න තව තියෙනවා. ඒගොල්ලන්ට මොනවද වෙන්න යනවලු? මක්නිසාද පුරාණ කාලයේදී මේ දඬුවමට නියම කොට තැබුවා වූද එච්චරද ඒක? හරි කමන්නේ. ඇති. இப்போ இந்த 3வது வசனத்திலே දැන් මේ 3 වෙනි පදයේ இந்த யூதா பிரியமானவர்களே என்று சொல்லுகிறார் அல்லவா? ඒ කියන්නේ මේ යුදාස් ප්‍රේමවන්තේනි කියලා ප්‍රකාශ කරනවා නේද? யாரோடு பேசுகிறார்? කාත් සමගද කතා කරන්නේ? கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ගිය ඉරුදින කියලා දුන්නා. அவர் ஊழியம் செய்கிறவர்களுக்கு பேசுகிறார் என்று. சரியா? ඔහු ඇවිල්ලා සේවය කරන අයට කතා කරනවා කියලා. அதாவது அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு பேசுகிறார். சரிதானே? ඒ කියන්නේ කැඳවීම ලබාගත් අයට කතා කරනවා. அப்போ ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரரோடு பேசும் பொழுது එහෙනම් මේක සේවකයේ තමත් එක සේවකයෙක් එක්ක කතා කරනකොට இந்த இடத்துல பிரியமானவர்களே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். මෙම ස්ථානයේ මේ ප්‍රේමවන්තේනි කියන එක බලනවා. ஆனால் ஆங்கில மொழியிலே சரியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. මේක ඇවිල්ලා ඉංග්‍රීසි භාෂාවෙන් ඇවිල්ලා හරියට පරිවර්තනය කරලා තියෙනවා. Dear friends, ஆங்கில பைபிள் யார்கிட்ட இருக்குது? Who has an English Bible? What does it say? Friends, right? கிரேக்க மொழியிலே அந்த சொல் நண்பர்களே என்று குறிக்கும். ග්‍රේක භාෂාවෙන් ඇවිල්ලා ඒ වචනේ ඇවිල්ලා යහළුවනේ කියලා තිබෙනවා. உண்மையாக අවංකව கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் நண்பர்களாய் இருக்க வேண்டும். කිතුණුවන්ට කිතුණුවන් ඇවිල්ලා යහළුවන් වශයෙන් ඉන්න ඕන. ஊழியக்காரர்களுக்கு ஊழியக்காரர்கள் நண்பர்களாய் இருக்க வேண்டும். සේවකයන්ට සේවකයන් යහළුවන් වශයෙන් ඉන්න ඕන. இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது என்றால் අද මොනවද සිද්ධ වෙලා තියෙන්නේ? கிறிஸ்தவர்களுக்கு இந்த சத்தியம் தெரியாது. කිතුණුවන්ට මේ සත්‍යතාවය දන්නේ නැහැ. கிறிஸ்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் நண்பர்களாக பழகுவது இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. කිතුණුවන් එක එක්කනට ඇවිල්ලා යහළුවන් ලෙස ඇවිල්ලා මේ ආශ්‍රය කිරීම දැන් අඩු වෙගෙන පවතිනවා. ஓ, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீர்கள்? අද සභාවට ඔබ යනවා. කොයි සභාවටද කොයි යන්නේ? සභාවටද යන්නේ? அப்ப அவர்கள் சபை பேரை சொன்ன அந்த சபைக்கா ඒ සභාවට. அப்படி முகம் சுளிபடும். එහෙම කියලා මූණ ඇකිලෙනවා. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு என்ன எண்ணம் தெரியுமா? අද බොහෝ දෙනාට වෙලා මොන සිතුවිල්ලක් දන්නවද තියෙන්නේ? எங்களுடைய சபை தான் சரியான சபை.
අපේ සභාව තමා හරි වූ සභාව. எங்களுடைய சபையிலே பிரசங்கம் பண்ணப்படுவது மட்டும் தான் சரியான வார்த்தை. අපේ සභාවේ දේශනා කරන්නේව තමා හරි වූ වචනය. எங்கள் சபையிலே மாத்திரம் தான் நல்ல இசை අපේ இருக்கிறது. සභාවේ තමයි වෙලා හොඳ සංගීතය තිබෙන්නේ. ஆகவே மற்றவர்களை எல்லாம் கணக்கெடுப்பது கிடையாது. ඒ නිසා අනිත් කිසිම කෙනෙක් ඇවිල්ලා ගණන් ගන්නෑ. இதனால் தான் பிசாசுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறது. මේ නිසා තමයි යක්ෂයාට ජයග්‍රහණයක් තුල තවත් ජයග්‍රහණයක් ලැබෙන්නේ. அதனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஒன்றாக சொர்க்கத்திலே பரலோகத்திலே வாழ போகிறார்களாம். ඒ නිසා අද කිතුණුවන් ඇවිල්ලා සියලු දෙනාම ගැලවීම ලැබලා එකට ස්වර්ගයේ ජීවත් වෙන්න යනවලු. ஆனால் இங்கே மற்ற கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது எதிரியை பார்ப்பது போல பார்ப்பார். නමුත් අද මෙහි ඇවිල්ලා අනිත් කිතුණුවා බලනකොට ඇවිල්ලා විරුද්ධකාරයෙක් ලෙස බලන්නේ. இப்போ பாருங்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம අනිත් කිතුණුවන් කියලා කියනකොට வித்தியாசங்கள் இருக்கத்தான் போகிறது. වෙනස් වූ දේවල් තිබෙනවා එක එක உங்கள் කෙනාට. வீடுகளிலே எல்லாரும் சமைப்பீர்கள். ඔය කියන්නේ ඔබලාගේ නිවසේ ඇවිල්ලා සියලු දෙනාටම உயனம். උයනවා. சொல்லுவோமே ஒரு பருப்பு கறி. කියමුකෝ එක පරිප්පු ව්‍යංජනයක්. எல்லா வீட்டிலும் பருப்பு கறி ஒரே மாதிரியா இருக்கும். හැම ගෙදරකම ඇවිල්ලා පරිප්පු ව්‍යංජනේ එකම වගේද තියෙන්න යන. ஒரு வீட்டிலே வித்தியாசம், இன்னொரு வீட்டிலே உரைப்பு கூட இருக்கும், இன்னொரு வீட்டிலே உப்பு கூட இருக்கும். එක ගෙදරක වෙනස් ඇවිල්ලා එක ගෙදරක මිදිස් වැඩි වෙයි, එක ගෙදරක ලුණු වැඩි වෙයි. அதுபோல ඒ වගේ கிறிஸ்தவ சபைகள் என்று சொன்னால் කිතුණු සභාවන් කියලා කිව්වහම சபைக்கு சபை கொஞ்சம் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். සභාවකට සභාවක් ඇවිල්ලා කුමක් හෝ වෙනස්කමක් තිබෙනවා. ஆனால் இதை காரணமாய் வைத்து නමුත් මෙය හේතු කාරණ කොටගෙන பிசாசு கிறிஸ்தவர்களை ஒருவருக்கொருவர் எதிரியை பார்ப்பது போல பார்க்க வைத்திருக்கிறார். යක්ෂයා එක කිතුණුවාට ඇවිල්ලා එක එක්කනා බලනකොට ඇවිල්ලා විරුද්ධකාරයන් හමු වෙනවා වගේ බලන්න තියෙනවා. சில இடங்களிலே பாஸ்டர்மார் மற்ற பாஸ்டர்மாரை எதிரிகளை போல தான் பார்ப்பார்கள். සමහරක් ස්ථානවල ඇවිල්ලා සමහරක් පාස්ටර්ස්ලා අනිත් පාස්ටර්ස්ලාව බලන්නේ හරියට විරුද්ධකාරයන් அந்த වගේ. சபைக்கு நான் போக மாட்டேன், මං ඒ සභාවට යන්නේ නැහැ. ஏன்னா அவர் வருகிறார். ඒ කියන්නේ ඇයි ඔහු එනවා. அப்ப அவர் போகிற பரலோகத்துக்கும் நீ போக கூடாது. එතකොට එයා යන ස්වර්ගයටත් නුඹ යන්න හොඳ නැහැ. அவன் நரகத்துக்கு போனால் நீ நரகம் போகவும் கூடாது. ඔහු නරකාදියට ගියත් ඔබ නරකාදියට යන්න හොඳ නැහැ. பரலோகமும் போக கூடாது, நரகமும் போக கூடாது, எங்க போறதுன்னு தான் தெரியும். එතකොට ස්වර්ගයට යන්නත් බැයි නම් නරකාදියට යන්නත් බැයි නම් කොහේ යන්න යනවද දන්නේ නැහැ. ஆனால் யூதா புத்தகம் அழகாக அந்த ஒரு சொல்லில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. නමුත් යුදාස් පොතේ එක වචනකින් අපිට ලස්සනට උගන්වනවා. ஒரு கிறிஸ்தவன் மற்ற கிறிஸ்தவனை நண்பனாய் நினைக்க வேண்டும். එක කිතුණුවෙක් ඇවිල්ලා තවත් කිතුණුවෙක් එක යහළුවෙක් ලෙස ආශ්‍රය කරන්න ඕන. ஒரு ஊழியக்காரன் மற்ற ஊழியக்காரனை நண்பனாய் நினைக்க வேண்டும். එක සේවකෙක් ඇවිල්ලා අනිත් සේවකයාව යහළුවෙක් ලෙස සිතන්න ඕන. யூதா எழுதுகிறார், பிரியமானவர்களே, යුදාස් ලියනවා ඇවිල්ලා ප්‍රේමවන්තේනි நண்பர்களே, යහළුවනේ நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை குறித்து எழுத ஆசையா இருந்தேனாம். මම නුඹලාට එක කාරණාවක් ගැන ලියීමට ආශාවෙන් அவர் සිටියෙමි. என்ன சொல்லுகிறார்? ඔහු මොනවද කියන්නේ? பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில். ඒ කියන්නේ ඔහු ප්‍රකාශ කරනවා ඇවිල්ලා පොදු ගැලවීම ගැන නුඹලාට ලියා යවන්න මුළු උත්සාහය දරන විට. பொதுவான ரட்சிப்பு என்றால் என்ன? පොදු ගැලවීම කියලා කියන්නේ කුමක්ද? பாவத்துக்கு மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்படுகின்ற நிலைமை. ඒ කියන්නේ පාපයට ඒ කියන්නේ ගැලවීම ලබා දීලා ගැලවීම ලබන්නා වූ තත්වය. ரட்சிப்பு என்றால் அதுதானே. ගැලවීම කියලා කියන්නේ ඒකනේ. අරක උස්සන්න ඒක මට ඩිස්ටර්බන්ස් මේ ස්ක්‍රීන් එක උඩට දාන්නකෝ. පාවිච්චි කරලා ඉවරයිනේ. சரியா? அப்போ நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். කිතුණුවන් ගැලවීම ලබලා තියෙනවා. இப்போ ரட்சிப்பை பற்றி கிறிஸ்தவர்கள் யாரோடு பேசுவார்கள்? දැන් ගැලවීම ගැන කිතුණුවන් කාත් එක්කද කතා කරන්නේ? சும்மா யோசித்து பாருங்க பார்க்கலாம். දැන් ටිකක් කල්පනා කරලා බලන්න. கிறிஸ்தவர்கள் யாரோடு ரட்சிப்பை பற்றி பேசுவார்கள்? කිතුණුවන් කාත් සමගද ගැලවීම ගැන කතා කරන්නේ? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. சரியா? ගැලවීම නොලබපු අයට. கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தான் ரட்சிப்பை பற்றி பேசுவார்கள். කිතුණුවන් ඇවිල්ලා ගැලවීම ගැන කතා කරන්නේ ගැලවීම නොලබපු අයත් එක්ක. இவர் ஒரு கிறிஸ்தவர் එතකොට මොහු එක කිතුණුවෙක් கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். මේ කිතුණුව ඇවිල්ලා තවත් කිතුණුවන්ට ලියනවා. அதுவும் ஒரு ஊழியக்காரர் තවත් ඔහු එක සේවකෙක් ஊழியக்காரர்களுக்கு எழுதுகிறார். සේවකයන්ට ලියනවා. ஆனால் நான் ரட்சிப்பை குறித்து எழுதத்தான் ஆசையாய் இருந்தேன் என்கிறார். නමුත් මම ගැලවීම ගැන ලියන්න තමයි ආශාවෙන් ඉන්නේ. என்ன அர்த்தம்? මොකද්ද මේකේ තේරුම? இது அர்த்தமில்லாத ஒரு கதை அல்லவா? මේක තේරුමක් නැති කතාවක් இப்ப නේ. நான் ஒரு ஊழியக்காரன், பாஸ்டர் துஷார் ஒரு ஊழியக்காரன். එතකොට මම එක සේවකයෙක්, පාස් සුරේෂ් එක සේවකයෙක්. நானும் இவரும் எதை பற்றி பேச வேண்டும்? මමත් දේවගතිවරයාත් මොනවා ගැනද කතා කරන්න ඕන? ஊழியத்தை பற்றி பேசலாம். සේවය ගැන කතා කරන්න පුළුවන්. வேற ஏதாவது குடும்ப பிரச்சனை பற்றி பேசலாம். වෙනත් පෞල් ප්‍රශ්නයක් ගැන කතා කරන්න පුළුවන්. உலக நடப்பை குறித்து பேசலாம். නැත්තම් ලෝකයේ තිබෙන දේවල් ගැන කතා කරන්න පුළුවන්. விளையாட்டை குறித்து பேசலாம். නැත්තම් ක්‍රීඩාව ගැන කතා කරන්න පුළුවන්. ஏதாவது பேசலாம். යම් කිසි හෝදයක් ගැන කතා කරන්න පුළුවන්. நானும் ஊழியக்காரன், இவரும் ஊழியக்காரன். මමත් එක සේවකයෙක්, දේවගතිවරයාත් එක සේවකයෙක්. ரட்சிப்பை பற்றி பேசுவதற்கு நமக்குள்ளே என்ன இருக்கிறது? ගැලවීම ගැන කතා කරන්න අපි තුල කුමක්ද තිබෙන්නේ? சரிதானே நான் சொல்லுவது? හරි නේද මං කියන දේ? ஆமானா இப்படி இல்லனா இப்படி.
ඔවුනම් මෙහෙම නැත්තම් නෑ இந்த නම් ஜனங்களை எல்லாம் நேத்து கூட்டிட்டு போயிருக்கிறோம் මේ நீர்கொண்டு. ජනතාව අරගෙන යන්න ඕනේ ඊයේ මීටිමට. அங்க உள்ள ஜனங்கள் எல்லாம் எவ்வளவு ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ඒ ඉන්න ජනතාව කොච්චර ලස්සනට බලාගෙන ஏதாவது හිටියද? ஒரு நல்ல விஷயம் சொன்ன உடனே මොකක් හරි ලස්සන දෙයක් කියපු ගමන් என்ன மாதிரி கை தட்டினாங்க தெரியுமா? හැම දෙනාම අපොලසන් ගැහුවා. நான் ஒரு புது விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். කියන්නේ මම අලුත් දෙයක් කියාගෙන ඉන්නවා. என்ன தெரியுமா? මොකක් දන්නවද? ஊழியக்காரனோட ரட்சிப்பை பற்றி பேச மாட்டான்னு. සේවකයා සේවකයාත් සමග ගැලවීම ගැන කතා කරන්නේ නැල්ලු. சொரண கெட்ட ஏதோ மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. හැඟීමක් නැතුව ආකාරයෙන් ඉඳගෙන ඉන්නවා. ஊழியக்காரன் ரட்சிப்பை குறித்து ஊழியக்காரனோட பேசுவானா? සේවකයා සේවකයාත් සමග ගැලවීම ගැන කතා කරනවලු. காரணம் அது கேள ஆனோம் அருது நாங்க கேக்குறோம். අපි අහනවා. ஆமாண்ணா இப்படி ඔවුනම් මෙහෙම இல்லனா இப்படி නැත්තම් මෙහෙම ஒரு உணர்வும் இல்லாம කිසිම හැඟීමක් නැතුව அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நம்ம சர்ச் ஆளுக்கு தான் முடியும். ඒ කියන්නේ එහෙම ඉඳගෙන ඉන්න පුළුවන් අපේ චර්ච් එකේ ඇඩ විතරයි. விளங்குதா? තේරෙනවද? இப்ப நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? මම කියන දේ තේරෙනවද? ரெண்டு ஊழியக்காரர்கள் සේවකයන් දෙදෙනෙක් ரட்சிப்பை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். ගැලවීම ගැන කතා කරන්න මොනවද තියෙන්නේ කියලා කියන්න බලන්න. තුසිත රේනෝ ඔය දෙන්න ගෙදර ඉඳගෙන ගැලවීම ගැන කතා කරන්න මොනවද තියෙන්නේ? දෙමළ කියපා. துசித ரேணு நீங்க ரெண்டு பேர் வீட்ல இருந்து ரட்சிப்பு குறித்து என்ன பேசுறதுக்கு இருக்கு? சொல்லுங்க பாப்போம். කියන්න බලන්න. இப்ப மகேந்திரனும் மியாவும் உட்கார்ந்து ரட்சிப்பை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா? දැන් මේ මහේන්ද්‍රරුත් මියාමියත් එක තියලා මොනවද ගැලවීම ගැන කතා කරන්න තියෙන්නේ? இருக்கா? சங்கீதாவும் கிருஷாவும் ரட்சிப்பை பத்தி பேசுறதுக்கு සංගීතයි ක්‍රිෂාටයි මොන හරි ගැලවීම ගැන කතා කරන්න තියෙනවා. சொல்லுங்க முனசிங்க முனசிங்க நானும் உட்கார்ந்து ரட்சிப்பை பத்தி பேசலாமா? පාස්ටයි මොනසිංහයි ඉඳගෙන ගැලවීම ගැන කතා කරන්න நான் ஒரு පුළුවන්. விஷயத்தை உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன். මම එක විෂයක් ඔබලාට උගන්වන්න யோசிங்க யோசிங்க யோசிங்க. කල්පනා කරන්න. நல்லா யோசிங்க. හොඳට කල්පනා කරන්න. ரட்சிக்கப்பட்ட ரெண்டு பேர், ගැලවීම ලැබු දෙදෙනෙක්, ஊழியம் செய்கிற ரெண்டு பேர் සේවය කරන දෙදෙනෙක් எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள். ඕන දෙයක් කතා කරන්න පුළුවන්. ரட்சிப்பை பற்றி பேச என்ன இருக்கிறது? ගැලවීම ගැන කතා කරන්න මොනවද තියෙන්නේ? இவர் சொல்லுகிறார், මොහු කියනවා நான் உங்களுக்கு ரட்சிப்பை பற்றி எழுத ஆசையா இருந்தேன். මම ගැලවීම ගැන ඔබලාට ලියන්න ආශාවෙන් ඉන්නවා. என்னடா இது? මොකක්ද මේ? ரட்சிக்கப்பட்ட ஆளுக்கு, ஊழியம் செய்கிற ஆளுக்கு, කියන්නේ ගැලවීම ලැබු පුද්ගලයාට, සේවය කරන පුද්ගලයාට ஊழியம் செய்கிறவர் ரட்சிப்பை குறித்து என்னத்தை தான் எழுத முடியும்? සේවය කරන පුද්ගලයා ගැලවීම ගැන මොනවද ලියන්න පුළුවන්? யோசிக்கிறீங்களா? කල්පනා කරනවද? ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத ஒரு கதை மாதிரி தானே இருக்கு. ඒ කියන්නේ ප්‍රයෝජනයක් නැති කතාවක් වගේ නේද තියෙන්නේ? யூதா என்னத்தை சொல்லுகிறார் தெரியுமா? යුදාස් මොනවා ගැනද දන්නවද කියන්නේ? நண்பர்களே, ප්‍රේමවන්තේනි යහළුවනේ, இன்றைக்கு உங்களை போல என்னை போன்ற ஊழியக்காரர்கள் අද ඔබ වගේ මං වගේ සේවකයන් வெட்டி பேச்சு தானடா பேசிக்கொண்டு திரிகிறார்கள். ඒ එකිනෙකාට මේ කැපෙන කතාවල් තමයි කතා නෑ කරන්නේ. නෑ வெட்டு பேச்சு නෙවෙයි, வெட்டி பேச்சு. කියන්නේ ප්‍රයෝජන නැති, කමකට නැති කතා. කිසිම නිස්ප්‍රයෝජනයක් නැති කතා තමයි කතා කරගෙන ඉන්නේ. ஆனால் නමුත් நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமே ரட்சிப்பு, මම ලබාගෙන ඉන්නවනේ ගැලවීම. இதை குறித்து நாம் பேசிக்கொண்டால் எனக்கு சந்தோஷம். ඒ කියන්නේ මේ ගැන කතා කරගත්තා නම් අපිට සන්තෝෂයි. என்ன தெரியுமா? මොකක් දන්නවද? பாவிகளாய் இருந்தோம், පාපිෂ්ඨයන් ලෙස සිටියා. செத்தால் நரகத்துக்கு தான் போயிருப்போம். මැරුණොත් නරකාදියට තමයි යන්නේ. ஏதோ ஒரு விதத்திலே இயேசுவை பற்றி கேள்விப்பட்டோம், කොහොමද ඒක ආකාරයෙන් යේසුස් වහන්සේ ගැන අහන්න ලැබුණා. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், යේසුස් වහන්සේ ගැන පිළිගත්තා. இயேசு எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். යේසුස් වහන්සේ අපගේ පාපයන් වලට සමාව ලබා දුන්නා. அப்படி அவர் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருப்பதற்கு காரணம், அவர் எங்களுக்காக வந்து சிலுவையிலே மரித்தார். එහෙනම් උන්වහන්සේ අපේ පාපයන් උදෙසා මැරලා ඇවිල්ලා අපේ පාපයන් උදෙසා උන්වහන්සේ පැමිණ උන්වහන්සේ කුරුසියේ මැරුණා. அவருடைய இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை கழுவி விட்டார். උන්වහන්සේගේ ලේ කර්ණ කොටගෙන අපේ පාපයන් පිරිසුදු කරනු ලැබුවා. அவர் ஒரு மத குரு அல்ல, උන්වහන්සේ එක ආගමික නායකයෙක් නොවේ. ஒரு மதத்தை ஸ்தாபித்தவர் அல்ல, උන්වහන්සේ එක ආගමක් ඇවිල්ලා හදපු කෙනෙක් නොවේ. அவர் ஒரு ஆவிக்குரிய தலைவர் அல்ல, උන්වහන්සේ එක ආත්මික නායකයෙක් නොවේ. அவர் ஆண்டவர், උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ. அவர் இறைவன், උන්වහන්සේ ස්වාමින් වහන්සේ. எல்லாவற்றையும் படைத்தவர். සියල්ලක්ම මවපු තැනන් වහන්සේ. அந்த சொர்க்கத்தை விட்டு இங்கே வந்தார், ස්වර්ගයේ අතහැරලා උන්වහන්සේ පැමිණියා. எங்களுக்காக மனுஷனாய் வந்தார், අපේ උදෙසා මිනිසෙක් ලෙස ආවා. எங்களுக்காக அடி வாங்கினார், අපේ උදෙසා උන්වහන්සේ කුටි කෑවා. செத்தார், උන්වහන්සේ මැරුණා. ரத்தம் சிந்தினார், උන්වහන්සේ ලේ සැලුවා. அப்புறம் உயிரோடு எழும்பினார். අප උන්වහන්සේ ජීවමාන උත්තර වුණා. அதனால் எங்களுக்கு ரட்சிப்பு ඒ கிடைத்திருக்கிறதா නිසා අපිට ගැලවීම ලැබී තිබෙනව නේද? என்று யூதா பேச விரும்புகிறார். කියලා යුදා
අදහස් කතා කරන්න කැමති වෙනවා. யோசித்து பாருங்கள் நீங்கள் කල්පනා කරලා බලන්න ඔබලා. எத்தனை பேர் இதை குறித்து மற்றவர்களோடு அடிக்கடி பேசுகிறீர்கள்? කී දෙනෙක් මේ ගැන අනිත් අයත් එක්ක නිතරම කතා කරනවා? பேசுகிறீர்களா? කතා කරනවද? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு போய் சொல்லுகிறீர்கள். ගැලවීම නොලබු බයට ගිහිල්ලා කියනවා. ஆனால் நீங்கள் வீட்டில் இதை குறித்து பேசிக் கொள்ளுகிறீர்களா? නමුත් දිවසේ ඔබ මේ දේ ගැන කතා කරනවද? புருஷன் பெண் ஜாதி எத்தனையோ விஷயம் பேசிக் கொள்ளுகிறீர்கள். පුරුෂයා බහරය මොනවදෝ දේවල් කතා කරනවා. சண்டை பிடித்துக் கொள்ளுகிறீர்கள். රණ්ඩු කරගන්නවා. சரியா? பெண்கள் ஒன்று சேர்ந்து சமையலை பற்றி பேசுகிறீர்கள். කාන්තාවන් එකට එකතු වෙලා ඇවිල්ලා ව්‍යංජන ගැන කතා කරනවා. உடுப்பு பற்றி பேசுகிறீர்கள். ඇඳුම් ගැන කතා කරනවා. ஆண்கள் ஒன்று சேர்ந்து தொழிலை பற்றி පිරිමි பேசுகிறீர்கள். එකට එකතු වෙලා ඇවිල්ලා තමන්ගේ රැකියාව ගැන කතා කරනවා. விளையாட்டை பற்றி ක්‍රීඩාව பேசுகிறீர்கள். ගැන කතා කරනවා. இதெல்லாம் தவறே அல்ல. මේ එක දෙයක් වැරදි නෑ. இதெல்லாம் பேச මේ வேண்டியதுதான். හැම දෙයක්ම ගැන කතා කරන්න ஆனால் අවශ්‍යයි. கடைசியாக නමුත් අවසාන වශයෙන් ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ගැලවීම ලැබපු ඔබලා இன்னொரு ரட்சிக்கப்பட்ட உங்கள் குடும்பத்தாரோ நண்பரோ யாரோடையாவது තවත් ගැලවීම ලැබුව ඔබගේ නෑදෑය කර නැත්නම් වෙන කෙනෙක් එක්ක හරි நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பற்றி எப்போ பேசிக் கொண்டீர்கள்? ඔබ ලබාගත් ගැලවීම ගැන කොයි අවස්ථාවේද කතා කරේ? விளங்குதா? තේරුණාද? ரட்சிப்பு என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில கிடைத்த அதி உன்னத பரிசு. ගැලවීම තමයි අපේ ජීවිතේ ලැබුණා වූ ඉතා උසස්ම ත්‍යාගය. நான் முன்னால உட்கார்ந்து இருக்கிற அம்மாமாரை பார்க்கும்போது මේ ඉස්සර අසුන්ගෙන ඉන්නා වූ මේ මව්වරු බලපුවාම என்னுடைய பழைய வாழ்க்கை ஞாபகத்துக்கு මගේ வருகிறது. පරණ ජීවිතය මතක් වෙනවා. நானும் ஒரு இந்து தான். මමත් එක හින්දු පුද්ගලයෙක්. நான் சும்மா இந்து அல்ல, මම නිකන් හින්දු මනුෂ්‍යෙක් නෙවෙයි. சொந்த கோயில் நடத்தின இந்து. මටම කියලා මගේම එක කෝවිලක් තිබ්බ පුද්ගලයෙක්. එක கோயிலாක් නෙවෙයි, கோயில் கீயாத் திப்பது அப்பே கெதரா ஹெட்ட ஒரு கோயிலாம். இந்தியாவிலையும் இலங்கையிலையும் எல்லாம் நிறைய கோயில்கள் இருந்தது. ඉන්දියාවෙත් ලංකාවෙත් ඇවිල්ලා බොහෝ දේවාල තිබ්බා. நானும் மந்திரம் மோதி பூஜை செய்த ஒருவன். මමත් ඇවිල්ලා මන්ත්‍ර ජප කරලා ඇවිල්ලා මමත් ඇවිල්ලා පූජා පවත්වපු පුද්ගලයෙක්. இயேசு என்றால் வெள்ளைக்காரனுடைய சாமி என்று යේසුස් நினைத்தவன். වහන්සේ කියලා කියන්නේ ඇවිල්ලා සුද්දාගේ දෙවියෝ කියලා කියන්නේ. நாங்கள் நாயக்கர் வம்சம். අපි ඇවිල්ලා නායකர் වංශේ. நாங்கள் வெள்ளைக்காரனுடைய சாமி இயேசு சக்கிலியனுடைய சாமி என்று சொல்லுகிறவர்கள். අපි ඇවිල්ලා යේසුස් වහන්සේ කියලා කියන්නේ ඇවිල්ලා සක්කිලේක දෙවියෝ කියලා. அவ்வளவு கேவலமாய் நினைத்துக் கொண்டிருந்த அந்த இயேசு එතරම් පහත් විදියට හිතවවා වූ යේසුස් වහන්සේ கடைசியில் பார்க்க போனார் அவர் தானாம் உண்மையான தேவன். අන්තිමේට බලන්න ගියාම උන්වහන්සේ තමයිලු ඇවිල්ලා උසස් වූ දෙවියන් වහන්සේ. நான் யாரை வெள்ளைக்காரனுடைய தெய்வம் என்று திட்டி தீர்த்தேனோ මම කාටද ඇවිල්ලා සුද්දාගේ දෙවියෝ කියලා ඇවිල්ලා මම බැනවැදුනේ. அவர் ஒருவர் தான் எனக்காக பூமிக்கு மனுஷனாய் வந்து சிலுவையிலே செத்து என்னை காப்பாற்றினார். උන්වහන්සේ තමයි ඇවිල්ලා මිනිසෙක් ලෙස මේ භූමියට ඇවිල්ලා මාව ආරක්ෂා කරනු ලැබුවේ. அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். ඒ යේසුස් වහන්සේ මම පිළිගත්තා. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, මට මතක තිබෙනවා என்னுடைய அம்மா என்ன செய்தார்கள்? මගේ අම්මා මොනවද කරවුවේ? அடே படவா, அடோ අඩෝ வெள்ளைக்காரன் சாமியை நீ கும்பிட தொடங்கிட்டியாடா? සුද්දාගේ දෙවියා උඹ වඳින්න පටන් ගත්තද? ஒரு அப்பன் அப்பன் சொல்லிக்கிட்டு இருந்தது திடீர்னு இப்ப வெள்ளைக்காரன் சாமி அப்பன் சொல்றியாடா ராஸ்கல்? එක තාත්තා කෙනෙකුට තාත්තා කියාගෙන හිටපු උඹට සුද්දාගේ දෙවියන්ට ඇවිල්ලා අපි තාත්තා වුණාද උඹට? வெள்ளைக்காரன் சாமி சாமி இல்லைன்னு சொல்லு සුද්දාගේ දෙවියා ඇවිල්ලා තාත්තා නොවේ කියලා කියපන් என்று என்னை அடித்தார்கள். කියලා මට ගැහුවා. ரத்தம் ஒழுகொழுக அடித்தார்கள். මට ලේ වැක්කිරනකල් ගැහුවා. மரத்திலே கட்டி வைத்தார்கள். මාව ගහේ බැඳලා තිබ්බා. எறும்பு கூடுகளை உடைத்தார்கள். මට දිඹි කොහොට දැම්මා. அவ்வளவு உபத்திரவங்களுக்குள்ளே நான் போனது இவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது. එතරම් පීඩා මැද්දේ ගමන් කරපු මට ඇවිල්ලා මවුන දකින්නකොට ඒ දේ මට මතක් වෙනවා. ஆகவே நீங்கள் இங்கே வந்திருப்பது தற்செயலாய் நடந்ததல்ல. එතකොට ඔබ මෙහි අද ඇවිල්ලා ඉන්නේ නිකම්ම සිද්ධ වුණ දෙයක් නෙවෙයි. உங்கள் வீடுகளுக்கு இவர்கள் வந்தது சும்மா அல்ல. ඔබගේ නිවෙස් වලට ඇවිල්ලා මවුන් පැමිණියේ නිකම්ම නෙවෙයි. அவர்களுடைய லாபத்துக்காக அல்ல. ඔවුන්ගේ ලාභය උදෙසා නෙවෙයි. உலகத்தை சிருஷ்டித்த உலகத்தை உண்டாக்கிய ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ලෝකේ මාපු දෙවියන් වහන්සේ ඔබට ප්‍රේම කරන නිසා. உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் உங்களை அவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ලෝකේ මාපු දෙවියන් වහන්සේ ඔබේ නිවසට රැගෙන ඇවිල්ලා තිබෙනවා. அதுதான் ரட்சிப்பு. ඒක තමයි ගැලවීම. அவரை ஏற்றுக்கொள்வதுதான் ரட்சிப்பு. ඒක උන්වහන්සේ පිළිගැනීම තමයි ගැලවීම. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் අද බොහෝ කිතුණුවන් மற்றவர்களுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லுகிறோம். අනිත් අයට ගැලවීම ගැන කියනවා. இன்று ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? අද ඒක තීරණයක් ගමුද? எங்களுடைய நண்பர்களோடு අපේ அப்போ மித்ரயான் சமக அவ்வப்போது ரட்சிப்பை குறித்து பேசிக்கொள்வது நல்லது. නිරතුරුවම ගැලවීම ගැන කතා කරනු පිණිස. அதற்காக முன்பு ரட்சிக்கப்பட முன்பு எவ்வளவு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று பீற்றி புகழ்ந்து கொண்டிருப்பதல்ல. ඒට කලින් ඇවිල්ලා කොහොමද ගැලවීම ලබන්න කලින් කොහොමද තමන්ගේ ජීවිතේ තිබුණ කියලා ඇවිල්ලා ආඩම්බරකමින් කතා කරන එක නෙවෙයි. ஆனால் இந்த ரட்சிப்பு எவ்வளவு நல்ல ஒரு விஷயம். නමුත් මේ ගැලවීම කෙතරම් එක ලස්සන විෂයක්ද? இதைத்தான் நான் பேச விரும்புகிறேன் என்று இவர் சொல்லுகிறார் பாருங்க. මේ ගැන තමයි කතා කරන්න කැමති වෙන්නේ කියලා යුදාස් කියනවා. ஆனால் නමුත් அவர் சொல்லுகிறார், ඔහු කියනවා நான் இப்படி கருத்துள்ளவனாய் இருக்கையில் මම මෙහෙම උනන්දුවෙන් සිටිනකොට
வேறொரு விஷயத்தை எழுதி உணர்த்துவது சரி என்று எனக்கு பட்டது. වෙන විෂයක් ගැන ඔබලාට ලියන එක හොඳයි කියලා මට තේරුණා. எனக்கு ஆசை ரட்சிப்பை பற்றி பேசுவது. මට ආසයි ගැලවීම ගැන කතා කරන්න. ஆனால் இன்னொரு விஷயத்தை தான் நான் முதலாவது பேச வேண்டும் என்று எனக்கு உணர்த்தப்படுகிறது නමුත් වෙන විෂයක් ගැන තමයි කතා කරන්න ඕන කියලා ඇවිල්ලා මට හැඟුණා. என்று யூதா எழுதுகிறார். කියලා යුදාස් ලියනවා. அவருக்கு அந்த உணர்வை கொடுத்தது யார்? ඔහුට හැඟීම දුන්නේ කවුද? பரிசுத்த ஆவியானவர். ශුද්ධාත්මයන්න් වහන්සේ. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தை எழுதினது ஒரு மனிதன் அல்ல, தேவன். අයි කිව්වොත් මේ ශුද්ධ වූ බයිබලය ලියව ඇවිල්ලා මිනිස්සෙක් නෙවෙයි ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ. வேத புத்தகத்தை உண்மையாக எழுதினவர் ஆண்டவர். දේව වචනේ අවංකවම ලියවලා ලැබුවේ දෙවියන් වහන්සේ. அவர் அதை எழுதுவதற்கு யாரையாவது பயன்படுத்தினார். උන්වහන්සේ ඒ දේ ලියන්න ඇවිල්ලා කවුරු හරි පාවිච්චි කරනු அப்படி ලැබුවා. ஒருவர் தான் இந்த யூதா. එහෙම කෙනෙක් තමයි මේ යුදාස්. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? ඒතකොට ශුද්ධාත්මයන්න් වහන්සේ මොනවද කියන්නේ? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ශුද්ධවන්තයන්ට බාර දුන් ඇදහිල්ල උදෙසා උනන්දු ආකාරයෙන් පොරාලන ලෙස අවවාද කරමින් නුබලාට ලියා එවන්නට මට ඕනෑ විය. அன்பானவர்களே, இது ஒரு பயங்கரமான வசனம். ප්‍රේමවන්තනි මේක එක භයානක වූ එක වචනයක්. முக்கியமான ஒரு வசனம். වැදගත් වචනයක්. ஊழியக்காரராகிய யூதா மற்ற ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறார், සේවකයෙක් වූ ඇවිල්ලා යුදාස් ඇවිල්ලා අනිත් සේවකයන්ට කියනවා நமக்கு பரிசுத்தவான்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட விசுவாசத்தை குறித்து நாம் போராட வேண்டும். ඒ කියන්නේ අපිට කියලා නැත්තම් ශුද්ධවන්තයට කියලා තිබෙන්නා වූ ඇවිල්ලා ඇදහිල්ල උදෙසා අපි පොරබදින්න අවශ්‍යයි. போராட வேண்டும். පොරබදින්න අවශ්‍යයි. போராட்டம் என்பது யுத்தம். පොරබැදීමක් කියලා කියන්නේ එක යුද්ධයක්. யாரோடு யுத்தம் பண்ண சொல்லுகிறார்? කාත් එක්කද ඇවිල්ලා යුද්ධ කරන්න කියන්නේ? பொதுவாக පොදුවේ கிறிஸ்தவர்களுக்கு யுத்தம் என்றால் உடனே பிசாசு தான் ஞாபகத்துக்கு வரும். කිතුණුවන්ට ඇවිල්ලා යුද්ධය කිව්වොත් එක පාරටම වෙන්නේ යක්ෂයාව. ஏனென்றால் வசனமும் இருக்கிறது அல்லவா? අයි කිව්වොත් වචනයක් තියෙනවනේ ඒකට හරියන්න. எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, එපිස 6 වෙනි පරිච්ඡේදය කියනවා மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல எங்களுடைய போராட்டம். මාංශයත් ඇවිල්ලා මේ මාංශයත් එක්ක නොවේ අපිට ඇවිල්ලා මේ යුද්ධය තිබෙන්නේ. மாம்சத் ருத்ராக் சமக நோவை துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். අධිපතිකමුත් ඒ වගේම ලෝක මුලාදෙනුත් ඒ වගේම දුෂ්ටකවේ තිබෙනා වූ අන්ධකාර මුලාදෙනින් එක කියලා කියනවා. பிசாசுகளோடு தான் எங்களுடைய யுத்தம். යක්ෂයත් එක්ක තමයි අපිට මේ යුද්ධය තිබෙන්නේ. உண்மை, ඇත්ත. பிசாசோடு யுத்தம் இருக்கிறது. යක්ෂයත් එක්ක යුද්ධය තිබෙනවා. ஆனால் கிறிஸ்தவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளாத இன்னொரு போராட்டம் இருக்கிறது. නමුත් කිතුණුවන් දන්නේ නැති තවත් එක පොරබැදීමක් තිබෙනවා. அது யாரோடு தெரியுமா? ඒ කාත් සමගද දන්නවද? அடுத்த வசனத்தை பாருங்கள். අනිත් වචනේ බලන්න. 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, තුන්වෙනි පදේ කියනවා ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். අපගේ දෙවියන් වහන්සේගේ කරුණාව සල්ලාලකමට හරවා ගන්නා උද අපගේ එකම අධිපති වූ ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව එපා කරන්නා උද මනුෂ්‍යයන් වගේක් රහසින් ඇතුල්ව සිටිති. நுழைந்திருக்கிறார்கள். ඇතුල්ව සිටිති. எங்கே நுழைந்திருக்கிறார்கள்? කොහෙද ඇතුල්ව සිටින්නේ? கிறிஸ்தவத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். කිතුණුවන් තුලට ඇතුල් වී තිබෙනවා. பக்க வழியாய். ඒ කියන්නේ රහසින්. சைடுங்க இல்லை, இன்னும் நேர் வழியாய் அல்ல. ඒ කියන්නේ ඍජුවම කෙලින් නොවේ. யாரை பற்றி பேசுகிறார் කහ தெரியுமா? ගැනද කතා කරන්නේ? கள்ள உபதேசகர்களை பற்றி பேசுகிறார். ව්‍යාජ ගුරුවරුන් ගැන. இன்றைக்கு அன்பானவர்களே, අද ප්‍රේමවන්තයනි, கிறிஸ்தவர்களுக்கு பெரிய ஆபத்து எங்கிருந்து வருகிறது தெரியுமா? කිතුණුවන්ට බොහෝ ලෙස බලපෑම් පැමිණෙන්නේ කොහෙන්ද දන්නවද? கள்ள உபதேசகர்கள். ව්‍යාජ ගුරුවරුන්ගෙන්. அவர்கள் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார். ඔවුන් ඇවිල්ලා හිමින් සීරුවේ අපි වෙතට ඇතුල් වෙනවා. கள்ள உபதேசங்களை குறித்து தான் இவர் சொல்லுகிறார், நாம் போராட வேண்டும் என்று. ව්‍යාජ ඉගැන්වීම් ගැන තමයි ඇවිල්ලා මොහු කියන්නේ ඇවිල්ලා අපි පොරබදින්න අවශ්‍යයි කියලා. இன்றைக்கு அன்பானவர்களே, අද ප්‍රේමවන්තයනි, இந்த பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது அல்லவா? මේ ශුද්ධ වූ දේව වචනේ තිබෙනව නේද? இந்த பரிசுத்த வேதாகமம் ஒன்றைத்தான் கிறிஸ்தவர்கள் நம்ப வேண்டும். මේ ශුද්ධ වූ දේව වචනේ පමණයි කිතුණුවා විශ්වාස කරන්න අවශ්‍යයි. இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது අද කිතුණු දේවදාසයන් සේවකයන් දේශනා කරන විට வேதத்தின் படி பேசுகிறார்களா என்று பார்க்க வேண்டும். දේව වචනේ අනුකූලව දේශනා කරනවාද කියලා බලන්න අවශ්‍යයි. இன்றைக்கு மனுஷன் பேசும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் நிமித்தமாக கேட்க ஆசைப்படுகிற எத்தனையோ விடயங்கள் உண்டு. අද මනුෂ්‍යයන් ඇවිල්ලා දේශනා කරනකොට ඇවිල්ලා අපගේ ප්‍රශ්න කරනකොට අපගේ ප්‍රශ්න වලට අනුකූලව අපි අහන්න කැමති දේවල් තිබෙනවා. அதனால் இன்றைக்கு பிசாசு என்ன செய்கிறான்? එනිසා අද යක්ෂයා මොනවද කරන්නේ? சில ஊழியக்காரர்களை தன்னுடைய தவறான போதனைகளுக்கு பாவிக்க தொடங்கி இருக்கிறான். ඒ කියන්නේ සමහරක් සේවකයන් ඇවිල්ලා උන්ගේ වැරදි අදහස් වලට ඇවිල්ලා පාවිච්චි කරන්න පටන් ஆகவே ගන්නවා. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் එනිසා අද බොහෝ සේවකයන්
மக்களுக்கு விருப்பமானதை பிரசங்கம் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். ජනතාවට කැමති දේ ඇවිල්ලා දේශනා කරන්න පටන් ගෙන තිබෙනවා. புரியுதா உங்களுக்கு? තේරුණාද බලන්න? இன்றைக்கு அநேக අද ஊழியக்காரர்கள் බොහෝ සේවකයන් பொய் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். බොරු කියන්න පටන් ගෙන තිබෙනවා. அதிலே பல பொய்கள் ඒ இருக்கின்றன. කියන්නේ ඒ වගේ බොහෝ බොරු තිබෙනවා. ஒரு சில பொய்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். සමහරක් බොරු බලන්න කියන්නම්. அடிக்கடி சில பேர் பரலோகம் போய் வருகிறதாக கதை விட்டு கொண்டிருக்கிறார். නිතරම බොහෝ දෙනෙක් කියනවිල්ලා ස්වර්ගයට ගිහින් එනවා කියලා. இதை குறிப்பாக பேசுகிற ஒரு டெலிவிஷன் கூட இருக்கிறது. ඒ කියන්නේ මේ පිළිබඳව කතා කරන්නව එක රූපවාහිනී නාලිකාවක් තිබෙනවා. ஏஞ்சல் டிவி என்று சொல்லுகிற ஒரு டெலிவிஷன் இருக்கிறது. ඒන්ජල් ටීවී කියලා එක රූපවාහිනී නාලිකාවක් තිබෙනවා. அநேகம் ஆயிரம் கிறிஸ்தவர்கள் அந்த ஏஞ்சல் டிவியை பார்க்கிறார்கள். දහස් ගණන් කිතුණුවන් ඇවිල්ලා මේ ඒන්ජල් ටීවී නාලිකාව බලනවා. நான் ஏஞ்சல் டிவியை பற்றி மட்டும் பேசவில்லை. මම ඒන්ජල් ටීවී ගැන විතරක් කතා කරන්නේ. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ தொலைக்காட்சிகளிலே අද බොහෝ ඒ කියන්නේ රූපවාහිනී නාලිකා කිතුණු රූපවාහිනී නාලිකා තුල அழகான கவர்ச்சிகளை போட்டு ලස්සන ලෙස ඇවිල්ලා ආකර්ෂණය වෙන අන්දමින් கதை விட்டு கொண்டிருக்கிறார்கள். කතාවන් එලි දක්වමින් සිටිනවා. பரலோகத்துக்கு போனார்களாம். ස්වර්ගයට ගියාලු. அங்கே இயேசுவை එහි சந்தித்தார்கள். ගිහලා යේසුස් වහන්සේ හම්බුණාලු. அங்கே பிதாவை கண்டார்களாம் පියාණන් වහන්සේ දුටුවලු என்று இவர்கள் கதை விடுகிறார்கள். කියලා මවුන් කතා දානවා. அன்பானவர்களே, ප්‍රේමන්තේනි. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? දේ වචනේ මොනවද දන්නවද කියන්නේ? பரலோகத்துக்கு ஒருவனும் போனது கிடையாது. ස්වර්ගයට කිසිම කෙනෙක් ගිහිල්ලා නැහැ. பரலோகத்துக்கு எப்பொழுது தெரியுமா முதல் யாராவது போவார்கள்? ස්වර්ගයට කවුද දන්නවද ප්‍රථම වතාවට යන්නේ? சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது සභාව ඔසවා ගන්නා විට ஏற்கனவே மரித்திருக்கின்ற கிறிஸ்தவர்களும் ඒ කියන්නේ ඊට කලින් මැරිලා සිටිනා වූ කිතුණුවනුත් உயிர் தெழும்பப்பட்டு නවුනුත් නැවත නැගිටලා உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவர்களோடு இணைந்து ඒ කියන්නේ ජීවමානව ඉන්නා වූ කිතුණුවන් එක්ක එකහසු වෙලා பரலோகத்துக்கு போவார்கள். ස්වර්ගයට යනවා. அந்த சம்பவம் இன்னும் நடைபெறவில்லை. ඒ සිද්ධිය තාම සිද්ධ වෙලා නැහැ. ஆகவே இன்னும் யாரும் பரலோகத்துக்கு போகவில்லை. ඒ නිසා තාම කිසිම කෙනෙක් ස්වර්ගයට ගිහිල්ලා නැහැ. சில பரிசுத்தவான்கள் සමහරක් ශුද්ධවන්තයන් ஆண்டவரை தரிசனத்திலே கண்டிருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේව දර්ශනෙන් දැකලා තියෙනවා. இந்தியாவிலே பிரபலமாய் இருந்த சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் என்பவர், ඉන්දියාවේ ප්‍රබල දේවදාසයෙක් වුණා වූ සහෝදර DGS දිනකරන් இன்னும் சில பரிசுத்தவான்கள் தவறு ஆண்டவரை தரிசித்திருக்கிறார்கள். තවත් ශුද්ධවන්තයන් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේව උන්ට දර්ශනය වුණා. ஆனால் அவர்கள் ஆண்டவரை தரிசிக்கும் பொழுது அந்த இடம் பரலோகம் என்று நினைத்துக் கொண்டார்கள். නමුත් ඔවුන් දෙවියන් වහන්සේව දර්ශනය වෙන අවස්ථාවේදී දුටුවා වූ දර්ශනය ඇවිල්ලා ඒ ස්ථානයේ ස්වර්ගය කියලා හිතුවා. அவர்கள் கண்ட தரிசனம் உண்மை என்றாலும் ඔවුන් දුටුවා වූ දර්ශනය ඇත්ත වුවත් அவர்கள் பரலோகத்துக்கு போகவில்லை. ඔවුන් ස්වර්ගයට ගියේ නැහැ. அந்த பரிசுத்தவான்களை பற்றி நான் பேசவில்லை. ඒ ශුද්ධවන්තයන් ගැන මම කතා කරන්නේ. நான் இன்றைக்கு இருக்கிற கள்ள உபதேசகர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். නමුත් මම අද කතා කරන්නේ අද ඉන්නා වූ ව්‍යාජ ගුරුවරුන් ගැන. நான் எப்பொழுது அந்த தொலைக்காட்சியை பார்த்தாலும் මම නිතර මේ නාලිකාව බැලුවොත් எப்போ பார்த்தாலும் பரலோகத்துக்கு போய் வந்த கதை தான் வருகிறது කොයි என்றால், වෙලේ බැලුවත් ඇවිල්ලා ස්වර්ගයට ගිහිල්ලා එන කතාව තමයි යන්නේ. நேற்று அவ்வளவு களைப்போடு 1:30 மணிக்கு இங்கு வந்து சேர்ந்தோம். ඊයේ එච්චර මහන්සියට ඇවිල්ලා රාත්‍රී 1:00ට මෙහි ආවා. அப்படி வந்து டிவியை போட்டேன். බැලලා රූපවාහිනිය එහෙමම දැම්මා. அப்போ கூட என்ன பேசுகிறார்கள் එතකොට தெரியுமா? මොනවද කතා කරන්නේ? பரலோகத்துக்கு போய் வந்ததை பற்றி பேசுகிறார்கள். ස්වර්ගයට ගිහිලා ආපු ගැන කතා කරනවා. காலை பகல் மாலை இரவு நள்ளிரவு எப்போ பார்த்தாலும் இவர்கள் பரலோகம் போகிறார்கள். උදෑසන දහවල් සවස් කාලේ රාත්‍රී කාලේ මධ්‍යම රාත්‍රී කොයි වෙලේ බැලුවත් ඇවිල්ලා ස්වර්ගයට ගියෙක් ගැන කතා இதை කරනවා. பார்க்கிற கிறிஸ்தவர்கள் මේක බලන කිතුණුවන් அந்த அழகாக சொல்லுகிறபடினால் ඒ ලස්සනට කියන නිසා அதை நம்புகிறார்கள். ඒ දේ විශ්වාස කරනවා. இதுதான் இதற்கு விரோதமாய் தான் போராட சொல்லுகிறார். මේකට විරුද්ධව තමයි පොරබදින්න කියලා කියන්නේ. இன்னும் ஒரு கதை. තවත් එක් කතාවක්. பரலோகத்துக்கு போவது மாத்திரமல்ல பாதாளத்துக்கு போய் வருகிறார். ස්වර්ගයට විතරක් නෙවෙයි ඇවිල්ලා පාතාලයටත් ගිහිල්ලා එනවලු. பாதாளத்துக்கு போய் வந்து அவன் புத்தகம் எழுதி அச்சடித்து கொடுத்து கொண்டு පාතාලයට ගිහිල්ලා ඇවිල්ලා එක එකන ඇවිල්ලා පොත්පත් මුද්‍රණය කරලා බෙදා හරිමින් සිටිනවා. சரி, இங்க பக்கத்துல இருக்கிற கொழும்புக்கே போறது கஷ்டமா இருக்கு. මෙතන ඉඳලා ඇවිල්ලා මේ කොළඹටම යන්න අමාරුයි. இவர் பாதாளத்துக்கு போயிட்டு வரான். මේ ඇවිල්ලා පාතාලයට ගිහිල්ලා එනවලු. அங்க போனா இயேசு கையால புடிச்சு கூட்டிட்டு போய் ஒவ்வொரு இடமா காட்டுறாராம். ඒ ගිහිල්ලා ඇවිල්ලා යේසුස් වහන්සේ අතින් අල්ලගෙන එක එක තැන් ඇවිල්ලා මෙහෙම පෙන්නනවලු. ஒரு இடத்துல ஒருத்தன் ஐயோ காட்டி கொடுத்துட்டேனே ஐயோ காட்டி கொடுத்துட்டேன்னு கத்திக்கிட்டு එක இருக்கான். තැනක එක්කෙනෙක් ඇවිල්ලා කෑ ගහගෙන ඉන්නවා අයියෝ මාව පාව දුන්නා අයියෝ මාව පාව දුන්නා කියලා කෑ ගහගෙන ඉන්නවලු. அப்ப இயேசு சொல்றாராம் இவன் தான் யூதாஸ் එතකොට காரியோத்து. යේසුස් වහන්සේ කියනවා මූ තමයි යුදාස් ඉස්කාරියොත් කියලා. எந்த பிரச்சனை என்னன்னா මගේ ප්‍රශ්නේ මොකක්ද දන්නවද? யூதாஸ் காரியோத்து தமிழ்லயா கத்திக்கிட்டு இருக்கான். යුදාස් ඉස්කාරියොත් ඇවිල්ලා දෙමළෙන්ට කෑ ගහගෙන ඉන්නේ. සිංහලෙන්ට කෑ ගහගෙන ඉන්නේ. அவன் தமிழனா? ඔහු සිංහලෙද්ද? ஆ? இந்த மாதிரி போய் கதை இன்னொருத்தி எழுதி இருக்கிறான். මේ වගේ බොරු කතා තවත් තැනක් තියක් ලියලා තියෙනවා. பாதாளத்துல ரூமா இருக்கான். ඒ කියන්නේ පාතාලේ ඇවිල්ලා කාමර තියෙනවලු. ஒரு ரூம்ல மைக்கேல் ஜாக்சன் உட்கார்ந்திருக்காரு. එක කාමරයක ඇවිල්ලා මයිකල් ජැක්සන් ඉඳගෙන ඉන්නවලු. அதையும் நம்ம ஆளுங்க நம்புறானுங்க. ඒකත් අපේ අය විශ්වාස කරනවා. இன்னொரு இடத்துல எழுதி இருக்கிறா තවත් එක තැනක ලියලා තියෙනවා.
கார்ட்டூன் பார்க்குற பிள்ளைகள்லாம் பாதாளத்தில் உட்கார்ந்துருக்கு. කාටුන් බලන ළමයිත් ඔක්කොම ඇවිල්ලා පාතාලේ ඉන්නවලු. அப்போ பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? එතකොට ළමයිට කොහොමද ඒද? கார்ட்டூன் பார்த்தா பாதாளத்துக்கு போவேன்னு சொன்னா இந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்? එතකොට කාටුන් බැලුවා නම් ළමයි ඔක්කොම පාතාලයට යයි කිව්වනම් ඇවිල්ලා මේ ළමයිට මොනවද සිද්ධ වෙන්නේ? கார்ட்டூன் பார்க்குற பிள்ளை எல்லாம் பாதாளத்துக்கு போமா இருந்தா அநேகமா இந்த காலத்துல இருக்க எல்லா பிள்ளையும் பாதாளத்துக்கு தான் ඒ කියන්නේ කාටුන් බලන ළමයි ඇවිල්ලා පාතාලයට යනවනේ මේ කාලේ ඉන්න ඔක්කොම ළමයි ඇවිල්ලා පාතාලයට තමයි යන්න ඕනේ. இதெல்லாம் புல்டா போண்டா கஞ்சா கப்சா. මේවා ඔක්කොම බේගල් ටොම් පච. இன்னும் ஒன்று இருக்கிறது. තවත් එක දෙයක් තියෙනවා. சொல்லப்படுகிறது කියලා තිබෙනවා. நீங்க சர்ச்சுக்கு போகாட்டி பரவாயில்லை. ඔබ සභාවට ගියේ නැත්නම් කමක් නැහැ. கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார். ස්වාමින් වහන්සේ ඔබ ඇතුළාන්තය දකිනවා. கிழிக்கிறார். ඉරෙයි. பைபிள் சொல்லி இருக்குது. බයිබලේ කියනවා அடே சர்ச்சுக்கு போகணும். සභාවට අනිවාර්යයෙන්ම යන්න ඕනේ. சபைக்கு கிறிஸ்தவன் சபைக்கு போக வேண்டும். සභාවට අනිවාර්යයෙන්ම යන්න ඕනේ. சரியா? கிறிஸ்தவன் என்றால் அவன் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகவே வேண்டும். කිතුණුවා නම් අනිවාර්යයෙන්ම ඉරුදින සභාවට යන්න ඕනේ. ஆனால் பிசாசு என்ன தெரியுமா போடுகிறான்? නමුත් යක්ෂය මොනවද දන්නවද දාන්නේ? சபைக்கு போகாமல் வீட்டிலே இருந்து ஜெபி. සභාවට නොයන පුද්ගලයා ඇවිල්ලා නිවසේ ඉඳන් යාඥා சில කරපන්. ஊழியக்காரர்கள் சொல்லுவார்கள், සමහරක් සේවකයන් කියනවා ஓ நீ இருக்கிற இடத்திலே கர்த்தர் இருக்கிறார். නුඹ ඉන්න ස්ථානයේ ඇවිල්ලා ස්වාමින් වහන්සේ සිටිනවානේ. ஆகவே நீ வீட்டிலே இருந்து ஜெபி. ඒ නිසා නිවසේ ඉඳලා යාඥා அப்ப කරන්න. வீட்டிலே இருந்து ஜெபி என்றால் නිවසේ ඉඳලා යාඥා කරනවා නම් சபையே தேவையில்லையே. සභාවම අවශ්‍ය නැහැනේ. இது ஒரு பொய் கள்ள உபதேசம். මේක ඇවිල්ලා ව්‍යාජ ඉගැන්වීමක්. இன்னும் ஒரு கள்ள உபதேசம் இருக்கிறது. තවත් එක ව්‍යාජ ඉගැන්වීමක් තිබෙනවා. ரட்சிக்கப்பட்டவர்கள் ගැලවීම ලැබපු අය ஒரு நாளும் தங்களுடைய ரட்சிப்பை இழக்க மாட்டார்களாம். එක දිනක්වත් ඔවුන්ගේ ගැලවීම ඔවුන් ඇවිල්ලා ඔවුන්ගේ නැති අහිමි කරගන්න நல்ல சூப்பர் இல்லையா? නියමයිනේ. இப்ப நம்ம என்ன பண்ணாலும் ரட்சிப்பு போகாதுன்னா දැන් අපි මොන දේ කරවත් ඇවිල්ලා ගැලවීම අහිමි වෙන්නේ නැත්නම් ஆராதனை முடிந்தவுடன் எல்லாரும் எங்களுடைய சாராய போத்தல்களை திறந்து தேவமே ஒன்றாக நாங்கள் தண்ணி போடலாமே. දේව මේ හමාරු ගමන් අපි සියලු දෙනාම එකතු වෙලා අපේ වතුර බෝතල් ටික ඔක්කොම අපේ බෝතල් ටික ඔක්කොම අරගෙන අපිට අරක්කු බෝතල් ටික ඔක්කොම අරගෙන අපිට ඔක්කොමලාම මේ දේ සප්පායම් වෙන්න පුළුවන් නේ. பாவம் எல்லாம் செய்யலாமே. පාපේ ඔක්කොම කරන්න පුළුවන් නේ. ஏனென்றால் நான் 79ஆம் ஆண்டே ரட்சிக்கப்பட்டு விட்டேன். 79 මං ගැලවීම ලැබුවා. அப்ப எனக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருக்கலாம் இந்த 34 வருஷத்துல. එතකොට මේ අවුරුදු 34 තුන මට කෙතරම් දේවල් කරන්න පුළුවන්ද? அநியாயம். අපරාධේ. அன்பானவர்களே, ප්‍රේමවන්තේනි. ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ගැලවීම ලැබපු අය ශුද්ධවන්තයන් ලෙස ජීවත් වෙන්න ඕන කියලා දේව වචනේ කියනවා. கடைசி வரை தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவன் தான் பரலோகத்துக்கு போவான் என்று வேதம் சொல்லுகிறது. අවසානයේ තෙක්කවිලා Tamanගේ ඇදහිල්ල රැක ගන්න තමයි ඇවිල්ලා ස්වර්ගයට ඇතුළු වෙන්නේ කියලා කියනවා. ஆனால் இன்றைக்கு கள்ள உபதேசங்கள் புகுந்து வந்திருக்கின்றன. නමුත් අද ව්‍යාජ ඉගැන්වීම් ඇවිල්ලා බිහිවෙමින් පවතිනවා. அதோடு இந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, එතකම මේ ස්ථානයේ ලස්සන කියලා තියෙනවා. தேவனுடைய கிருபையை දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය කරුණාව தேவனுடைய கிருபையை இவர்கள் பிழையான முறையிலே பயன்படுத்துகிறார்களாம். දෙවියන් වහන්සේගේ කරුණාව මොවුන් වැරදි ආකාරයට භාවිතා කරනවා කියලා. அதாவது தேவனுடைய கிருபை என்றால் என்ன தெரியுமா அன்பானவர்களே? එහෙනම් දෙවියන් වහන්සේගේ කරුණාව කියන්නේ මොනවද දන්නවද ප්‍රේමවන්තේනි? ரட்சிக்கப்பட தகுதி இல்லாத நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது. ගැලවීම නොලැබිය යුතු අපිට ඇවිල්ලා ගැලවීම ලබන්නා වූ ඒ தত্ত্বය ඒ සහතිකය අපිට දීලා இப்ப තිබෙනවා. பாருங்கள், நாம் பாவிகள் தானே. මන්න අපි ඇවිල්ලා පාපිෂ්ඨයන්නේ. தெரிந்தோ தெரியாமலோ நாம் பிறந்ததே பாவிகளாய்த்தானே දැන හෝ பிறந்திருக்கிறோம். නොදැන හෝ අපි ඉපදිලම තියෙන්නේ පවුත් එක්කනේ. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு එහෙම වූ අපිට தகுதி இல்லாத போது සුදුසු නැති අවස්ථාවේදී ஆண்டவர் நமக்காக தண்டனையை வாங்கி கொண்டார். දෙවියන් වහන්සේ අපේ උදෙසා පැමිණලා උන්වහන්සේ දඬුවම දරාගත්තා. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். දැන් ඒක ප්‍රශ්නයක් අහන්නම්. நீங்கள் யாருக்காகவாவது நீங்கள் திட்டு வாங்க விரும்பினால் ඒ කියන්නේ නුඹලා කාහරි උදෙසා ඇවිල්ලා බැනුම් අහගන්න කැමති නම් யாருக்காக திட்டு வாங்குவீர்கள்? කා උදෙසාද බැනුම් අහගන්නේ? கொஞ்சம் யோசித்து පොඩ பாருங்க. කල්පනා කරලා බලන්න. யாருக்காக நீங்கள் திட்டு දැන් வாங்குவீர்கள்? කා උදෙසාද ඔබ බැනුම් අහගන්න ඕන? நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ ඔබ කාටද ප්‍රේම කරන්නේ? உங்கள் குடும்பத்தாருக்காக, ඔබේ පවුලේ අය උදෙසා, உங்கள் பிள்ளைக்காக, ඔබේ ළමයි උදෙසා, உங்கள் பெற்றாருக்காக திட்டு வாங்குவீர்கள். ඔබේ දෙමාපිය උදෙසා ඇවිල්ලා බැනුම් අහගන්න. சில நேரம் சில பேர் சொல்லுவாங்க தானே, සමහරක් වෙලාවේ සමහරක් අය කියනවා නේද? நீ எனக்கு எது வேணாலும் சொல்லு, ඒ මට ඔබ මොන හරි එකක් කියපන්. எங்க அம்மாவை பத்தி நீ பேசாத, මගේ අම්මා ගැන ඔබ කතා කරන්න நீ එපා. என்ன திட்டு, මට බැනපන් ඔබ. என் புருஷனை ஒன்னும் சொல்லாத. මගේ පුරුෂයාට මොනවා කියන්න එපා. நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க தானே. බොහොම දෙනෙක් එහෙම කියනවා நீ නේද? என்ன திட்டு, මට බැනපන් ඔබ. என் புள்ளைய ஏதாவது சொல்லாத. මගේ ළමයට මොනවා කියන්න එපා. நீ என்னைய ஏதாவது செய்தா நான் பொறுத்துக் கொள்வேன். ඔබ මට ඕන දෙයක් කරොත් මම දරා ගන්නවා. ஆனா என் புள்ளைய எதுவும் சொன்னீங்கன்னா நான் பொறுத்துக்கிற மாட்டேன். හැබැයි මගේ ළමයට මොනවා හරි කිව්වොත් මම දරා ගන්නෑ. இப்ப திடீர்னு ஒருத்தன் வாரான், දැන් එක පාට එක පුද්ගලෙක් එනවා. உங்க பக்கத்து வீட்டுக்காரனை திட்டுறான். ඔබේ අල්ලපු ගෙදර පුද්ගලයාට බයිනවා. உங்களுக்கும் உங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சொந்தமே இல்லைன்னு வைப்போமே. ඒ කියන්නේ ඔබටයි ඔබගේ අල්ලපු ගෙදර පුද්ගලයාට කිසිම සම්බන්ධයක් உடனே නැහැ. நீங்க பாஞ்சுக்கிட்டு போய் එක පාටම ගිහිල්ලා டேய், 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 நீ எதுவும்
திட்டுறது அடிக்கிறதா இருந்தா என்ன திட்டு என்ன அடி, என் பக்கத்து வீட்டுக்காரனை திட்டாத அடிக்காதன்னு சொல்லுவீங்களா? එකපාරටම දුවලා කියලා ඒ මේ මට ඔබ මොනවද කියන්න තියෙනවද මට කියපන් ගවිලා මගේ මේ අසල්වාසියට මොනවද කියන්න එපා. நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? අපි මොනවද දන්නවද කියන්නේ? எவனோ வந்து பக்கத்து வீட்டுக்காரனை திட்டுறானோ, අයියෝ කවුද ඇවිල්ලා මේලා පළපු ගෙදර කරන බයිනවලු. நைஸா போயிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிப்போம். ගිහිල්ලා බලාගෙන ඉන්න හොඳට. என்ன அடிப்புடி கிடிப்புடி வருதா? මොනවද මේ ගහ ගන්නවද මොනවද වෙන්නේ? ரொம்ப நாள் ஆச்சு அடிப்புடி பார்த்து. ඒ කියන්නේ බොහෝ කාලයක් වෙන ඇවිල්ලා මේ කට්ටිය ඇවිල්ලා ගුටි පැට බලලා. அதுல வேற பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அடி கிடைக்க போகுதுன்னா நமக்கெல்லாம் ஒரு பயங்கர இன்பம். ඒ කියන්නේ අල්ලපු ගෙදර එක්කන නම් ගුටි පැට වදිනවා නම් අපිට පොඩ්ඩක් හොඳට සන්තෝෂයක් එනවා. நல்லா வேணும் நல்லா வேணும், என் கோழி போட்ட முட்டையை களைவெடுத்துக்கிட்டான் நல்லா வேணும். තවත් ඕන මගේ කිකිලි දාපු විතරේ හොරකම් කරගෙන ගියා. ஆசையா பார்த்துக்கிட்டு இருப்போம் හොඳට ආසාවෙන් බලාගෙන ඉන්නවා. இல்லையா? නේ. இப்போ ஆண்டவருக்கு நாம் யார்? ඒතකොට දෙවියන් වහන්සේට අපි කවුද? கிட்டத்தட்ட எதிரிகள் மாதிரி. ඒ කියන්නේ හරියට විරුද්ධකාරයන් වගේ. ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த பாவிகள் நாம். දෙවියන් වහන්සේට විරුද්ධව පව් කරව පාපිෂ්ඨයන් අපි. யோசித்து பாருங்கள், ஆண்டவர் முழு சர்வ உலகத்தையும் படைத்திருக்க හිතලා බලන්න දෙවියන් වහන්සේ මුළු සර්ව විශ්වයම මවලා அவரை விட்டுவிட்டு උන්වහන්සේ ඒ සියල්ලක්ම අත්හැරලා அவர் படைத்தவற்றை கும்பிட்டு கொண்டிருந்தால் அவருக்கு எவ்வளவு ஒரு துக்கமா இருக்கும். ඒ කියන්නේ උන්වහන්සේ මවපු දේවල් වලට ඇවිල්ලා නමස්කාර කරගෙන හිටියන උන්වහන්සේට කතරම් දුකක් ඇති වෙයි. அப்படித்தான் நாம் வாழ்ந்திருக்கிறோம், நம்முடைய மூதாதையர்கள் எல்லாரும் வாழ்ந்தார்கள். ඒ වගේ තමයි අපි ජීවත් වුණේ, ඒ වගේම තමයි අපේ මුතුන් මිත්තෝ ජීවත් වුණේ. அப்படிப்பட்ட பாவிகளாகிய நமக்காக එවන් වූ පාපිෂ්ඨයන් වූ අපිට நாம் வாங்க வேண்டிய அடிகளை அவர் வந்து வாங்கினாரே, எவ்வளவு பாவம். අපි ගන්න ඕන හැම ගුටි බැටයක්ම උන්වහන්සේව ගත්තනේ. ඒක කොච්චර පාපයක්ද? அதுதான் கிருபை, ඒක තමයි කරුණාව. அதுதான் கிருபை. ඒක තමයි කරුණාව. ரட்சிக்கப்பட்ட பிறகு ගැලවීම ලැබුවට පසුව இந்த கிருபையை வைத்துக்கொண்டு ஆட வேண்டிய ஆட்டம் எல்லாம் ஆடு ராசா என்பது கிருபை அல்ல. ඒ කියන්නේ මේ කරුණාව තියාගෙන ගැලවීම ලැබුවට පස්සේ ඇවිල්ලා ඔබ නටන්න ඕන හැම නැටිල්ලම නටපන් කියන එක නෙමෙයි කරුණාව. அதுக்கு பேர் கொழுப்பு. ඒකට කියන්නේ තෙල කියලා. இன்றைக்கு சில பேர் අද බොහෝ දෙනෙක් සමහරක් අය ரட்சிக்கப்பட்ட பிறகு கொழுப்பிலே ஆடுகிறார்கள். ගැලවීම ලැබුවට පස්සේ තෙල් නිසා නටනවා. ஆ? தெல் நிசா தெல நிசா தெல் எண்ணெய் தெல எண்ணெய் நீரு கொழுப்பு வேற எண்ணெய் வேற, இவருக்கு எண்ணெய்ங்கிறாரு. எல்லாம் ஒன்று மாதிரி தான் இருக்குது. சரியா? இன்றைக்கு வந்து அநேகர் අද බොහෝ දෙනෙක් தாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நன்றியை வைப்பது கிடையாது. ඒ කියන්නේ තමන් ඒ ගැලවීම ලැබුවා වූ ඒ ස්තුතිවන්තකම තබාගෙන නැහැ. பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே நமக்கு வருகிற இன்றைக்கு அநேகர் ஏன் பின்வாங்குகிறார்கள்? අද බොහෝ දෙනෙක් ඇයි පසුබට වෙන්නේ? அவர்கள் ஏதோ ஆண்டவருக்கு இவர்கள் ஏதோ கொடுத்து வைத்திருப்பது போல தான் அவர்களுடைய பேச்சு இருக்கும். හරියට ඔවුන්ගේ කතාව තියෙන ඇවිල්ලා ඔවුන් දෙවියන් වහන්සේට මොනවද දීලා තියෙනවා වගේ. சில பேர் சொல்லுவார்கள், සමහරක් අය කියනවා ஆண்டவரே දෙවියන් වහන්සේ எனக்கு சுகம் கொடுத்தால் මට සුවය දුන්නා නම් நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். මම ඔබව පිළිගන්නවා. என்னமோ இவங்க ஏற்றுக்கொண்டாதான் ஆண்டவரே சொர்க்கத்துக்கு போவாருங்கிற மாதிரி. හරියට මොවුන් පිළිගත්තා නම් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේම ස්වර්ගයට යනවා වගේ තමයි කතාව. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் யாருக்கு லாபம்? දෙවියන් වහන්සේව පිළිගත්තා නම් කාටද ලාභය? நமக்கு தான் லாபம். අපිට තමයි ලාභය. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, இது ஆண்டவருடைய கிருபை. ගැලවීම ලැබලා තියෙනවනේ මේක දෙවියන් වහන්සේගේ කරුණාව. ரட்சிக்கப்பட்ட பிறகு ගැලවීම ලැබුවට පසුව நாம் சில நேரம் என்ன தெரியுமா செய்கிறோம்? අපි සමහර වෙලාවට මොනවද දන්නවද කරන්නේ? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே அந்த சந்தோஷம் நன்றி உணர்வு எல்லாம் இருக்கும். අර ගැලවීම ලැබු ඉස්සරලා ප්‍රථම කාලේ ඇවිල්ලා අර සන්තෝෂය ඔක්කොම තියෙයි. ஐயோ 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 ஆண்டவர் என்ன ரட்சித்தார். අනේ 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 දෙවියන් වහන්සේ මේ කියලා ඇවිල්ලා හැම වෙලේම මේම ජොලිතකමින් සිටි. கொஞ்ச காலம் போனோன்னா அது மறந்து போயிடும். ටික කාලයකට ගියාට පස්සේ ඒක අමතක වෙනවා. ஆண்டவரே දෙවියන් වහන්සේ நீர் எனக்கு தொழில் தர வேண்டும், ඔබ වහන්සේ මට රැකියාව දෙන්න ඕන. என் பிள்ளைக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கொடுக்க வேண்டும், මගේ ළමයාට හොඳ සහකාරයක් දෙන්න ඕන. நல்ல படிப்பு கொடுக்க வேண்டும். හොඳ ඉගැන්වීම් දෙන්න ඕන. இல்லை என்றால் නැත්තම් உம்மை நிற்க வைத்து கேள்வி கேட்பேன். ඔබව හිට ගස්සලා මම ප්‍රශ්න අහනවා. எப்படி கதை? කොහමද කතාව? நம்ம ஆண்டவர்கிட்ட கேம் கேட்கிறோம். අපි දෙවියන් වහන්සේගෙන් මේ ගේම ඉල්ලනවා. என்னமோ ஆண்டவருக்கு நம்ம ரட்சிப்பை வாங்கி கொடுத்தோம். හරියට මේ දෙවියන් වහන්සේට අපි මේ ගැලවීම ලබා දුන්නා වගේ. உடனே அவர் சிங்காசனத்துல இருந்து උන්වහන්සේ සිංහාසනේ ඉඳලා இந்த தொழில், ஐயோ මෙන්න රැකියාව. ஐயோ இந்த அந்த உன்னோட பிள்ளைக்கு மாப்பிள்ளை, අයියෝ මේ වාගේ ළමයාට සහකාරිය. விளங்குதா? තේරුණාද? இன்றைக்கு இதுதான் கள்ள உபதேசம். මේක තමයි අද ව්‍යාජ ඉගැන්වීම. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். ඔයාලට එක රහසක් කියලා දෙන්න. கள்ள உபதேசம் என்பது ව්‍යාජ ඉගැන්වීම කියලා කියන්නේ மேடையில இருந்து பிரசங்கிக்கப்படுவது மாத்திரமல்ல, දේශනා මණ්ඩපයේ ඉඳලා දේශනා කරන දේ පමණක් නොවේ. நம்முடைய உள்ளங்களிலேயும் கள்ள உபதேசம் எழும்புகிறது. අපේ ඇතුළාන්තෙනුත් ඇවිල්ලා ව්‍යාජ උපදේශ ඇවිල්ලා නැගී සිටිනවා. வசனத்துக்கு புறம்பான எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வருவதும் கள்ள உபதேசம் தான். වචනයට විරුද්ධ ඇවිල්ලා සිතුවිලි පැමිණෙන එකත් අපේ සිත ඇතුළේ ඇවිල්ලා ව්‍යාජ ඉගැන්වීම තමයි. சில நேரம் எங்களுடைய உள்ளங்களிலே அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்திருக்கு. සමහරක් වෙලාවට අපේ ඇතුළාන්තය ඇවිල්ලා ඒ වගේ සිතුවිලි පැමිණෙනවා.
இப்போ இந்த இடத்துல யூதா என்ன சொல்லுகிறார்? මේ ස්ථානයේ යුදාස් මොනවද දන්නවද කියන්නේ? இந்த மாதிரியான கள்ள உபதேசங்களுக்கு எதிராக මෙවන් වූ ව්‍යාජ උපදේශ වලට විරුද්ධව நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். ඔබ ධෛර්යවන්තව ඇවිල්ලා පොරබදින්න අවශ්‍යයි. அன்பானவர்களே, ප්‍රේමවන්තයනි, இந்த கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வீணாய் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? මේ කිතුණුවන් අද විනාශ වෙලා යන්න හේතුව මොකක්ද දන්නවද? கள்ள உபதேசம் கேள்விப்பட்டால் ව්‍යාජ ඉගැන්වීම් ඇසුවා නම් அதை குறித்து போராடுவது கிடையாது. ඒ පිළිබඳව ඇවිල්ලා පොරබදින්නේ නැහැ. கேட்டால் சொல்வார்கள், ඇහුවනම් කියනවා நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு நன்றாய் தெரிந்த சில வசனங்கள் இருக்கின்றன. අපේ කිතුණුවන්ට දන්න හොඳ සමහරක් වචන තිබෙනවා. ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை கொடுக்கத்தானே சொன்னாரு. එක කනකට ගැහුවනම් ඇවිල්ලා අනිත් කනත් දෙන්න කියලානේ කියන්නේ. இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், දැන් මම ඔබෙන් අහනවා. மறு கண்ணத்தையும் கொடுத்துட்டு அதுலயே அடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்றது? අනිත් කනත් දුන්නට පස්සේ ඒකටත් ගැහුවොත් එහෙම ඒකට මොනවද කරන්නේ? இனி திருப்புறதுக்கு வேற கண்ணம் இல்லையே, ආයෙ හරවන්න වෙන කනක් නැහැනේ. திருப்பி அவனுக்கு கொடுக்கறதா? එතකොට ආපහු හුඩ ගන්නද? இன்றைக்கு අද வேறு சில மதங்களை பற்றி பார்ப்போம். ඒ කියන්නේ වෙනත් ආගම් පිළිබඳව බලමු. ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது என்று வைப்போம். දැන් එක පල්ලියක් තිබෙනවා කියලා හිතමු. அந்த பள்ளிவாசலுக்கு எதிராக ඒ පල්ලියට ඉස්සරහින් ඉදිරියෙන් இன்னொரு பள்ளிவாசலை கட்ட விடுவார்களா? තවත් එක පල්ලියක් ගොඩනගන්න ඉඩ දෙනවද? மாட்டார்கள். නෑ. ஏன்? ඇයි? ஒரு இடத்துக்கு ஒரு பள்ளி இருந்தால் போதும். ඒ කියන්නේ එක පල්ලියකට ඇවිල්ලා එක ස්ථානයකට එක පල්ලියක් තිබුණා නම් ඇති. 15 குடும்பங்களுக்கு ஒரு பள்ளிவாசல். පවුල් 15කට ඇවිල්ලා එක පල්ලියක්. இன்னும் கொஞ்சம் தூரத்திலே ஒரு பள்ளிவாசல் கட்டுவார்கள். තවත් එක ටික දුරකින් ඇවිල්ලා තවත් එක පල්ලියක් ගොඩනගනවා. ஆனா கிறிஸ்தவன் எப்படி சபை போடுவான் தெரியுமா? නමුත් කිතුණා කොහොමද යනවා සභාව ගොඩනගන්නේ? இந்த சபையில தடுக்கி விழுந்தா அடுத்த சபையில விழுவோம். මේ සභාවේ අපි මෙහෙම මේ හැප්පිලා වැටුණා නම් අපි වැටෙන්නේ ඊළඟ සභාවේ. சரியா? அவன் அங்கன இருந்துகிட்டு எங்களை திட்டிக்கிட்டு இருப்பான், நாங்க இங்க இருந்து அவனை திட்டிக்கிட்டு ඔව් இருப்போம். ඒ පැත්තෙන් ඉඳලා අපිට බැනගෙන ඉඳලා අපි මේ පැත්තෙන් ඉඳලා ඔවුන්ට බැනගෙන ඉඳී. விளங்குதா? තේරුණාද? சரிதானே? හරි නේද? இன்றைக்கு வந்து யாராவது போய் අද කවුරු හරි ගිහිල්ලා முகமதுக்கு விரோதமாக அல்லாஹ்வுக்கு விரோதமாக பேச முடியுமா? මොහොමඩ් හරි නැත්නම් අල්ලාහට හරි විරුද්ධව කතා කරන්න පුළුවන්. முஸ்லிம் என்ன செய்வான்? මුස්ලිම් අය මොනවද කරන්නේ? வெட்டி விட்டுருவான். කපයි. சரியா? හරිද? அறுத்து விட்டுருவான். එහෙම කපලා දායි. விளங்குதா? அருவாளோட தான் பேசுவான். சரிதான்? ඒ කියන්නේ කඩුවත් එක තමයි කතා කරන්නේ. ஆனால் கிறிஸ்தவர்கள் නමුත් මේ කිතුණුවන් சில பேர் பைபிளை எடுத்துக்கொண்டே සමහරක් අය බයිබලයේම අරගෙන பைபிளில் இருந்து பிழையான கதைகளை ඒ பேசுகிறார்கள். කියන්නේ බයිබලේ ඉඳලාම ඇවිල්ලා වැරදි කතා කියනවා. சில பேர் பைபிளை தூக்கி கொண்டு வீடு வீடாக போய் සමහරක් අය මේ දේව වචනේම නිවෙස් ගානේ අරගෙන ගිහිල්ලා இயேசு தேவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ නොවේ කියලා කියනවා. எத்தனை பேருக்கு தெரியும் யாரை பற்றி කී பேசுகிறேன்? දෙනෙකුට දන්නවද ඇවිල්ලා කාගෙනද කතා කරන්න කියලා? யெகோவாவின் சாட்சிக்காரர்களை பற்றி பேசுகிறேன். යෙහෝවාගේ සාක්ෂිකාරයෝ ගැන කතා කරන්නේ. வீடு வீடாக போய் ඔවුන් නිවෙස් ගානේ ගිහිල්ලා அதுவும் கிறிஸ்தவர்களுடைய வீடுகளுக்கு போய் කිතුණුවන්ගේ නිවෙස් වලට ගිහිල්ලා இயேசு தேவன் இல்லை என்று சொல்லுவார்கள். යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ නොවේ කියලා කියනවා. நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? බොහෝ කිතුණුවන් මොනවද දන්නවද කරන්නේ? அவர்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ඔවුන්ව අන්ධකාරයට අරන් ඇවිල්ලා நே 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 ඔවුන්ව කාමරයට අරන් ඇවිල්ලා ගේ ඇතුළට කාමරයට ගෙනියන්නේ ගේ ඇතුළට ගෙනල්ලා அவர்களுக்கு தேநீர் கொடுத்து ඔවුන්ට තේපැන් සංග්‍රහයක් දීලා அவர்களோடு பேசிவிட்டு ඔවුන් එක කතා කරලා அனுப்புவார்கள். ඔවුන් යවනවා. கேட்டால் சொல்வார்கள், ඇහුවොත් කියනවා நாங்கள் அவர்களுக்கு அன்பு காட்ட ඒ வேண்டும். කියන්නේ අපි ඔවුන්ට ප්‍රේමය දක්වන්න ඕන කියලා. அவன் வந்து நம்ம இயேசு ஆண்டவர் இல்லைன்னு சொல்லுவான், ඒ කියන්නේ ඔවුන් ඇවිල්ලා කියනවා යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ නෙමෙයි කියලා. நாம அன்பு காட்டிக்கிட்டு இருக்கணும். අපි ප්‍රේමය දක්වගෙන ඉන්න ඕනද? பைபிள் என்ன சொல்லுகிறது? බයිබලේ මොනවද කියන්නේ? போராட வேண்டும். පොර බදින්න අවශ්‍යයි. நம்முடைய விசுவாசத்துக்கு எதிராக கள்ள உபதேசம் வரும் பொழுது நாம் போராட வேண்டும். අපේ ඇදහිල්ලට එරෙහිව ඇවිල්ලා විරුද්ධ දේවල් පැමිණෙනකොට අපි පොර බදින්න අවශ්‍යයි. சும்மா போராடி கொண்டிருக்க கூடாது. නිකම් පොර බැදගෙන ඉන්න හොඳ නැහැ. கிறிஸ்தவம் வந்து ஒரு அமைதியான உபதேசம், ඒ කියන්නේ ක්‍රිස්තියානි කාරකම කියලා කියන්නේ එක நிஷ்கலங்க. නිෂ්කලංක වූ එක උපදේශනයක්. ஆண்டவர் சொல்லுகிறார், பொறுமையா இருங்கள், දෙවියන් වහන්සේ කියන ඇවිල්ලා ඉවසිලිවන්තව සිටින්න. உன்னை போல உன் அயலானையும் நேசி, ඔබ වගේ ඇවිල්ලා අනිත් අයටත් ඇවිල්ලා සෙනෙහ දක්වන්න. மன்னிப்பை கொடு. ඔවුන්ට සමාව දෙන්න. அப்படிப்பட்ட ஒரு உபதேசம் தான் கிறிஸ்தவ உபதேசம். කියලා එහෙම එක උපදේශන මාලාවක් තමයි කිතුණු ක්‍රිස්තියානි කාරකම තුල තිබෙන්නේ. ஆனால் யூதா புத்தகத்திலே பார்க்கிறோம், නමුත් යුදාස් පොතේ බලනවා நமக்கு ஆண்டவர் ஒப்புவித்திருக்கின்ற அந்த ரட்சிப்புக்கு விரோதமாய் ඒ කියන්නේ අපිට දෙවියන් වහන්සේ දීලා තින්නව ගැලවීමට විරුද්ධව யாராவது பேசினால் කවුරු හරි කතා කරා නම් போராட வேண்டியது முக்கியமா. පොරබැදීම වැදගත්. ஆகவே சில விஷயங்களை நாம் பேசித்தான் ஆக ඒ வேண்டும். නිසා අපි සමහරක් දේවල් අනිවාර්යයෙන්ම කතා කරලා කියන්න තමයි අවශ්‍ය. அப்போ இந்த இடத்துல யூதா என்ன சொல்லுகிறார்? ඒ නිසා මේ විස්ථාන යුදාස් මොනවද இந்த කියන්නේ? கள்ள உபதேசகர்கள் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். මේ ව්‍යාජ ගුරුවරුන් ඇවිල්ලා අපේ ඇතුළට ඇතුල් වෙලා තියෙන හිමින් සීරුවේ ரட்சிக்கப்பட்டதாக சொல்லிக்கொண்டு ගැලවීම ලබනවා කියලා ஞானஸ்நானம் எடுத்து
බෞතිස්මය ලබලා ஊழியமும் செய்வதாய் சொல்லிக்கொண்டு සේවය කරනවා කියලා පෙන්නමින් யாராவது சபையிலே இருந்தால் කවුරු හරි එහෙම සභාවේ හිටියා නම් அவர்களுடைய அந்த உபதேசத்தை மாற்ற சொல்ல வேண்டும். ඔවුන්ගේ ඒ උපදේශන ඇවිල්ලා වෙනස් කරන්න කියලා කියන්න ඕන. இல்லாவிட்டால் அவர்களை சபையை விட்டு வெளியே போட வேண்டும். නැත්නම් ඔවුන් සභාවෙන් ඉවත් කරන්න ඕන. கடந்த மாதம் ஒரு விடயம் நடந்தது. ගිය මාසේ ඇවිල්ලා මේ වගේ එක සිද්ධියක් සිද්ධ වුණා. எப்படி ரட்சிக்கப்பட்ட எங்களை போன்ற ஒரு சபையை சேர்ந்த சில ஊழியக்காரர்கள் මේ වගේ ගැලවීම ලැබුවා අපේ සභාවට සිටියා වූ එක සමහර සේවකයන් அவர்கள் அந்த நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை ஒருபோதும் இழக்கப் போவதில்லை என்று உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தகவல் வந்தது. ගැලවීම ලබාපු අපි කවදාවත් ගැලවීම අපිට අහිමි වෙන්නේ නැහැ කියන උපදේශයට ඒ සමහර පාස්ටර්ස්ලා මේ ගොදුරු වෙලා ඉන්නවා කියලා අපිට පැමිණිල්ලක් ආවා. அப்போ ஒரு கண்டியிலே ஒரு கமிட்டி மீட்டிங் நடத்தினோம். එතකොට ඇවිල්ලා මේ එක කමිටි මීටුවක් තිබ්බ ඇවිල්ලා නුවර. அதில் அந்த பாஸ்டர்மாரிடத்தில் நான் கேட்டேன், ඒ දේවගැතිවරයෙක්ගෙන් ඇහුවා ඒ පාස්ටර්ගේ. நீங்கள் இப்படி நம்புகிறீர்களா? ඔබ මෙහෙම විශ්වාස කරනවද? ஆம். ඔව්. ஏன் நம்புகிறீர்கள்? ඇයි විශ්වාස කරන්නේ? எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. අපිට කියලා උගන්වලා තිබ්බා. அது உண்மை போல தெரிகிறது. ඒක ඇත්ත වගේ පේනවා. அது கேட்பதற்கும் கவர்ச்சியா இருக்கிறது. ඒක අහන්නත් ආකර්ෂණීය ලෙස තිබෙනවා. அவர்களுக்கு சொன்னோம், நாங்கள் உங்களை வெளியே போடுகிறோம். එනිසා ඒතකොට කිව්වා ඇවිල්ලා උන්ට ඇවිල්ලා අපි ඔබ එළියට දානවා කියලා. பிள்ளையான உபதேசத்தை உடையவர்களை சபையிலே வைத்திருக்க கூடாது. ව්‍යාජ ඉගැන්වීම් තබාගෙන ඉන්න අය සභාවේ තියාගෙන ඉන්න හොඳ නැහැ. பிள்ளையான உபதேசம் இருக்கிற சபையிலே நாம் கிறிஸ்தவர்கள் உட்காரக்கூடாது. ව්‍යාජ ඉගැන්වීම් තිබෙනා වූ සභාව තුළ කිතුණුවන් අසුන් ගන්නත් හොඳ නැහැ. இந்த சபையிலே இருந்து வேதத்துக்கு புறம்பான உபதேசம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது என்றால் මේ සභාවේ ඇවිල්ලා මේ දේව වචනයට එරෙහිව දේවල් ඇවිල්ලා දේශනා වෙනවා නම් நீங்கள் வெளியிறங்க வேண்டும். ඔබ එළියට බසින්න අවශ්‍යයි. ஏனென்றால் ஒவ்வொருவனும் தன்னுடைய தனி கிருபையை தன்னுடைய தனி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ඇයි කිව්වොත් ඇවිල්ලා සෑම කෙනාම ඇවිල්ලා Tamanගේ තනි කරුණාව ඇවිල්ලා හැම පෞද්ගලික කරුණාව රැක ගන්න අවශ්‍යයි. நான் நினைக்கிறேன் அதனால தான் எங்களுக்கு ஒரு சின்ன சபை இருக்கிறது. මං හිතනවා ඇවිල්ලා ඒ නිසා තමයි අපිට ඇවිල්ලා කුඩා සභාවක් තියෙන්නේ කියලා. எவன் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை இரடா என்று சொல்லியிருந்தால் ඒ කියන්නේ ඕන කෙනෙක් ඕනම දෙයක් කියපු දෙයක් කමන්නේ නැහැ කියලා අපි හිටියා නම් இந்த நேரம் இந்த இடம் நிரம்பி வழிந்திருக்கும். මේ ස්ථානය ඇවිල්ලා පිරීලා ඉතිරිලා. உபதேசத்துக்கு விரோதமாக யாராவது எழும்பினார், නමුත් ඉගැන්වීමට එරෙහිව කවුරු හරි නැගී සිටියා නම් அவன் ஊழியக்காரனா இருக்கட்டும், அவனுக்கு அபிஷேகம் இருக்கட்டும், அவனுக்கு வரம் இருக்கட்டும், ඔහු සේවකෙක් වේවා, ඔහුට ආලේපය තිබේවා, ඔහුට කැඳවීම තිබේවා, வெளியே போட்டு தான் ஆக வேண்டும். ඔහු එළියට දාන්න තමයි අවශ්‍ය. இன்னும் ஒரு விதத்திலே போராடுவதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த விரும்புகிறேன். තමත් එක පැත්තකින් ඇවිල්ලා පොරබැදීම ගැන මම ඔයාලට විග්‍රහ කරන්න இந்த කැමති වෙනවා. பக்க வழியாய் நுழைந்திருக்கின்ற இந்த கள்ள போதகர்கள் මේ හෙමින් සීරුව ඇවිල්ලා ඇතුල් වෙලා ඉන්නව මේ උගන්වන අය நிறைய வரங்கள் உடையவர்கள். බොහෝ ඇවිල්ලා දීමනා තියන අය. உங்களுக்கு தெரியுமா, சாத்தானும் நிறைய வரங்களை கொடுப்பான் என்று? ඔබලා දන්නවද ඇවිල්ලා යක්ෂයාත් ඇවිල්ලා බොහෝ මේ වරම් දෙනවා කියලා? தீமனா. சாத்தான் எங்கே இருந்தவன்? යක්ෂයා කොහේ හිටපු පුද්ගලයෙක්ද? ஆண்டவரோடு பரலோகத்திலே இருந்தவன். ස්වාමීන් වහන්සේත් එක්ක ස්වර්ගයේ හිටිය පුද්ගලයෙක්. அவன் ஒரு தேவ தூதனாய் படைக்கப்பட்டவன். ඔව් ඒක දේව දූතයෙක් ලෙස නිර්මාණය කරලා හිටියේ. ஆண்டவர் அவனுக்கு நிறைய நல்ல காரியங்களை கொடுத்திருந்தார். දෙවියන් වහන්සේ බොහෝ යහපත් දේවල් ඔහුට ලබා දුන්නා. அவன் பெருமை பிடித்த போது ඔහුට ඇවිල්ලා එක පාට උඩඟුකම ආපු ගමන් அவனை பரலோகத்திலிருந்து ஆண்டவர் தள்ளும் பொழுது ඔහු ස්වර්ගයෙන් ඇවිල්ලා තල්ලු කරපු ගමන් அந்த வரங்களை ஆண்டவர் பறித்துக் கொள்ளவில்லை. ඒ දීමන ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ නැවත ලබා ගත්තේ නැහැ. ஆகவே பிசாசுக்கு வரங்கள் இருக்கின்றன. ඒ නිසා යක්ෂයාට දීමනා තිබෙනවා. சில பேர் நம்ப மாட்டார்கள். සමහරක් අය විශ්වාස කරන්නේ නැහැ. ஆனால் உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, නමුත් අවංකව ඔබලාට කියන්නම් பிசாசுக்கு சுகம் கொடுக்க முடியும். යක්ෂයාට සුවය ලබා දෙන්න පුළුවන්. தெரியுமா? දන්නවද? பிசாசுக்கு சுகம் கொடுக்க முடியும். යක්ෂයාට සුවය දෙන්න පුළුවන්. பிசாசுக்கு அந்நிய பாஷை பேச முடியும். යක්ෂයාට අන්‍ය භාෂාව කතා කරන්න පුළුවන්. பிசாசுக்கு நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்ல முடியும். යක්ෂයාට බොහෝ අනාගත වාක්‍ය කියන්න පුළුවන්. இன்னும் ஒன்றை சொல்லட்டுமா, තවත් එකක් කියන්නද? நீங்கள் நினைக்கிறது என்னவென்றும் பிசாசுக்கு தெரியும். ඔබ මොනවද හිතන්නේ කියලා දිහා කාට දන්නවා? பிசாசுக்கு நான் நினைக்கிறது தெரியுமா? මං හිතන දේ කාට දන්නවද? விளங்குதா உங்களுக்கு? තේරුණාද බලන්න? அந்த வரமுடைய பிசாசு இன்றைக்கு என்ன செய்கிறான்? ඒ දීමනා තිබෙනව යක්ෂයා මොනවද කරන්නේ? சில பாஸ்டர்மாரை பயன்படுத்துகிறான். සමහරක් පාස්ටර්ස්ලාව පාවිච්චි කරනවා. சில சபைகளிலே நீங்கள் போனால் සමහරක් සභාවල් වලට ඔබ ගියා නම් பயங்கர அற்புதம் நடக்கும். භයානක ලෙස හාස්කම් සිදුවේ. சுகம் கிடைக்கும். සුවය ලැබේ. தீர்க்க தரிசனங்கள் வரும். අනාගත වාක්‍ය පැමිණේ. ஏதாவது ஒன்றை நினைத்துக் கொண்டு அங்கே போயிருந்தால் මොකක් හරි හිතාගෙන මේ ස්ථානට ගියා නම් அந்த பாஸ்டர் உங்களை பார்த்து நீ இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கூட சொல்லுகிறார். ඒ ஐயையோ. පාස්ටර් ඇවිල්ලා ඔබ බලවිලා නුඹ මෙහෙම හිතාගෙන ඉන්නවා කියලා කියනවා. අයියෝ. நான் சொல்வதை நன்றாக கவனியுங்கள். මම ඔබලාට කියන දේ හොඳට අවධානය යොමු කරන්න. ஆண்டவர் சுகமளிக்கிறவர். දෙවියන් වහන්සේ සුවය ලබා දෙනවා. ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ අනාගත වාක්‍ය කියනවා. ஆண்டவருடைய அபிஷேகத்தால் நிறைந்து ஊழியம் செய்கிற நல்ல ஊழியக்காரர்கள் உண்டு. දෙවියන් වහන්සේගේ ආලේපෙන් ඇවිල්ලා සේවය කරන හොඳ දේවදාසයන් සිටිනවා. ஆனால் නමුත් ஆண்டவரால் பயன்படுத்தப்படாத
கள்ள போதகர்களும் உண்டு. දෙවියන් වහන්සේ විසින් පාවිච්චි කරන්නේ නැති ව්‍යාජ අයත් සිටිනවා. அப்போ அவர்கள் மூலம் அற்புத அடையாளங்கள் நடக்கும் பொழுது එතකොට ඕන් කරනකොට අවිලා හාස්කම් පුදුම දේවල් සිද්ධ වෙන විට அப்பாவி ஜனங்கள் அந்த சபைகளுக்கு ஆயிரக்கணக்கிலே போகிறார்கள். එතකොට මේ අහිංසක ජනතාව ඇවිල්ලා දහස් ගණන් නිවන් වූ සභාවන් වලට යනවා. சுகம் கிடைக்கிறது, සුවය ලැබෙනවා. தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுகின்றன. අනාගත වාක්‍ය කියනවා. ஐயோ அந்த ஜனங்கள் சொல்லுவார்கள், ඒ ජනතාව කියනවා ஐயோ பாஸ்டர் அப்படி அற்புதம் என் கண்ணு முன்னால நடக்குது. අනේ පාස්ටර් ඇවිල්ලා මහත් භයානක හාස්කම් ඇවිල්ලා මගේ ඇස් ඉදිරි පිටම සිද්ධ වෙනවා. ஒரு நாட்டுக்கு நான் போயிருந்தேன். ඒක රටකට මම ගියා. என் கண் முன்னாலே சாக கிடந்தவர்கள் எல்லாம் எழும்பி சுகமடைந்ததை நான் ඒ கண்டேன். කියන්නේ මගේ ඇස් ඉදිරි පිටම ඇවිල්ලා මේ මැරෙන්න ඉන්න අය ඇවිල්ලා නැගිටිනවා මම දැක්කා. சவுத் ஆப்பிரிக்கா என்கின்ற நாடு. සවුත් ආෆ්‍රිකා කියන්නේ දකුණු ආෆ්‍රිකාව කියන ওই நான் රටේ ஆச்சரியப்பட்டேன். මම පුදුම වුණා. அன்று நான் கண்ட அற்புதங்களைப் போல அற்புதங்கள் வேற எங்குமே நான் காணவில்லை. එදා මම දැක්කා ඔය පුදුම දේවල් ඇවිල්ලා මම කොහෙවත් වෙන ජීවිතේ දැකලා නැහැ. ஆனால் ஒரு நாள் நான் அந்த பாஸ்டர்னுடைய பிரசங்கம் ஒன்றை கேட்டேன். නමුත් එක් දිනක් මම මේ දේවදාසයාගේ ඇවිල්ලා එක දේශනාවක් අසුවා. அவர் சொல்லுகிறார், ඔහු කියනවා இயேசு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாராம். යේසුස් වහන්සේ පසුතැවිලි වෙලා ගැලවීම ලැබුවලු. என்ற தெய்வம், මගේ දෙයියනේ. யாரை பத்தி நீ பேசுற? කවුරු ගැනද ඔබ කතා කරේ? இயேசு ஆண்டவர். යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ. அவரிடத்திலே பாவம் இருந்ததா? යේසුස් වහන්සේ ගාව පාපේ තිබුණාද? கொஞ்சமாவது இயேசுவுக்கு பாவம் இருந்ததா? පොඩ්ඩක් කර යේසුස් වහන්සේට පාපේ තිබ්බද? சிலுவையிலே எங்களுடைய பாவங்களை தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு எங்களுக்காக அடி வாங்கி செத்தார். කුරුසියේ ඇවිල්ලා අපේ පාපයන් සියල්ලක්ම උන්වහන්සේ දරාගෙන කුරුසිය අපේ උදෙසා ගුටි කාලා මැරුණා. ஆனால் அவர் பாவி அல்ல. නමුත් උන්වහන්සේ පාපිෂ්ඨෙක් නෙවෙයි. ஆனால் இவர் பிரசங்கம் பண்ணுகிறார், මොහු දේශනා කරනවා இயேசுவே ரட்சிக்கப்பட்டார் என்று. යේසුස් වහන්සේම ගැලවීම ලැබුවා කියලා. அது கள்ள உபதேசமா இல்லையா? ඒක ව්‍යාජ ඉගැන්වීමක් නෙවෙයිද? உடனே அந்த மனுஷனோடு இருக்கிற எல்லா தொடர்புகளையும் நிறுத்தினேன். එක වැරම ඇවිල්ලා මේ මනුෂ්‍යත් එක්ක තිබෙනව සම්බන්ධතාවයෙන් නැති කරගත්තා. இன்றைக்கும் அநேகர் அந்த சபைகளுக்கு போகிறார். අදත් බොහෝ දෙනෙක් ඇවිල්ලා සභාවට යනවා. அற்புதங்கள் நடைபெறுகின்றன. හාස්කම් සිදු වෙනවා. இப்போ எனக்கு சொல்லுங்கள், நம்மට කියන්න. இயேசுவை பாவி என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் செய்கின்ற அற்புதம் இயேசு செய்கிற அற்புதமா? ඒ කියන්නේ යේසුස් වහන්සේ පාපිෂ්ඨෙක් කියනවා වූ ඒ පුද්ගලයා ඇවිල්ලා ඔහු කරනවා හාස්කම් ඇවිල්ලා මේ යේසුස් වහන්සේ යේසුස් වහන්සේ පව්කාරයෙක් කියලා කියන එක්කෙනෙක් හාස්කම් කරනකොට ඒ හාස්කම් කරන්නේ යේසුස් වහන්සේද? அதுதான் பிரச்சனை. ඒක තමයි ප්‍රශ්නය. வார்த்தைக்கு முரணாய் போகிறவர்கள் වචනයට එරෙහිව යන අය அற்புதங்கள் செய்யும் பொழுது හාස්කම් කරන විට நம்பக்கூடாது. විශ්වාස කරන්න හොඳ නැහැ. அப்பாவி ஜனங்கள் எதன் பின்னே ஓடுகிறார்கள் தெரியுமா? අහිංසක ජනතාව ඇවිල්ලා මොනවද පස්සේ දන්නවද දුවන්නේ? அற்புத அடையாளங்கள் பின்னே ஓடுகிறார்கள். හාස්කම් පුදුම දේවල් පසුපස. இன்றைக்கு அநேக கள்ள உபதேசங்கள் கொண்ட சபைகள் நிரம்பி வழிகின்றன. අද බොහෝ ව්‍යාජ ඉගැන්වීම් තිබෙනව සභාවන් පිරීලා ඉතිරිලා ගිහිල්ලා තිබෙනවා. அநேகர் நினைக்கிறார்கள், බොහෝ දෙනෙක් හිතනවා ஆண்டவருடைய கை இல்லாவிட்டால் அற்புதம் செய்ய முடியாது. දෙවියන් වහන්සේගේ හස්තය නැත්තම් ඇවිල්ලා හාස්කම් කරන්න බෑ කියලා. பிசாசுக்கு முடியும் அற்புதம் செய்ய. යක්ෂයාටත් පුළුවන් ඇවිල්ලා හාස්කම් කරන්න. பிசாசுக்கு முடியும் தீர்க்கதரிசனம் சொல்ல. යක්ෂයාට පුළුවන් ඇවිල්ලා අනාගත වාක්‍ය කියන්න. பிசாசுக்கு முடியும் அசல் ஆண்டவர் செய்வது போல செய்து காட்ட. යක්ෂයාට පුළුවන් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ කරනවා හා සමානව කරලා පෙන්වන්න. ஆகவே அன்பானவர்கள், நீங்கள் புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது, ඒ නිසා ප්‍රේමවන්තයනි ඔබලා සංගරා පොත්පත් කියවන විට சபைகளுக்கு போகும் பொழுது, සභාවන් වලට යන විට தொலைக்காட்சிகளிலே அற்புதங்களை பார்க்கும் பொழுது, රූපවාහිනී නාලිකාවලින් ඇවිල්ලා හාස්කම් පුදුම දේවල් බලන විට ஃபேஸ்புக்கிலே யூடியூபிலே இந்த மாதிரி அற்புத அடையாளங்கள் நடக்கிறதை சொல்லும் போது YouTube එකෙන් Facebook book වලින් මේ වගේ ඇවිල්ලා හාස්කම් පුදුම දේවල් එන විට நீங்கள் கவனமாய் ඔබ இருங்கள். ප්‍රවේශම් වෙන්න. எல்லாவற்றையும் நம்பக்கூடாது. හැම දෙයක්ම විශ්වාස කරන්න හොඳ නැහැ. அவருடைய உபதேசம் என்னவென்று பார்க்க வேண்டும். උන්වහන්සේගේ ඔහුගේ ඇවිල්ලා ඒ උපදේශය මොනවද කියලා බලන්න ඕන. இன்னும் கொஞ்ச நாட்களில் තව ටික කාලෙකින් எங்களுடைய வேதாகம கல்லூரியிலே மூல உபதேசங்கள் கற்றுக் கொடுக்கப்பட போகின்றன. ඒ කියන්නේ අපේ දේවධර්ම විද්‍යාලයේ ඇවිල්ලා මේ වැරදි ඉගැන්වීම් පිළිබඳව ஹரி மூலதர்ம. හරි මූලධර්ම පිළිබඳව උගන්වන්න යනවා. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு 16 மூல உபதேசங்கள் இருக்கின்றன என்று தெரியாது. අද බොහෝ කිතුණුවන්ට ඇවිල්ලා මූලධර්ම 16ක් තියෙනවා කියලා දන්නේ නැහැ. நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், මම මොනවද කරන්න යන්නේ? அந்த 16 மூல உபதேசங்களையும் நான் சபைக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ඒ මූලධර්ම 16 ඇවිල්ලා සභාවට උගන්වන්න යනවා. சபையிலே எழுதி அதை 3 மொழிகளிலும் எழுதி ஒரு போர்டிலே போட போகிறோம். எங்களுடைய சபை வேதத்தின்படி இந்த 16 உபதேசங்களையும் நம்புகிறது. සභාවට ඇවිල්ලා මේ මූලධර්ම ගැන උගන්වලා ඇවිල්ලා සභාවේ එක ස්ථානයක ඇවිල්ලා භාෂා තුනේ මේ මූලධර්ම පිළිබඳව දාන්න යනවා. ඒ මූලධර්ම වලට අනුව මේ සභාව පැවැත්වෙනවා කියලා. ஒரு சபையோ ஒரு நபரோ கள்ள உபதேசகர்கள் என்று சொல்லப்படுவது எப்பொழுது தெரியுமா? එක සභාවක් හෝ එක පුද්ගලයෙක් හෝ ඇවිල්ලා ව්‍යාජ ගුරුවරයෙක්
කියලා කියන්නේ කොයි අවස්ථාවෙත් දන්නවද? அந்த 16 மூல உபதேசங்களில் ஏதையாவது ஒன்றை குழப்பிக் கொண்டால்தான் ඒ මූලධර්ම 16න් ඇවිල්ලා කුමක් හෝ එක දෙයක් ඇවිල්ලා ඔවුන් පටලවා ගත්තා නම් තමයි. அந்த 16 மூல உபதேசங்களில் இல்லாத வேறு விடயங்கள் இருக்கின்றன. ඒ මූලධර්ම 16 නැති ඇවිල්ලා වෙනත් දේවල් තියෙන්න පුළුවන්. அது யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளலாம். ඒ දේ ඇවිල්ලා කොයි පුද්ගලෙක් හරි ඕන විදිහකට හිතා ගන්න පුළුවන්. ஒரு சில உதாரணங்களை சொல்லவா? එක උදාහරණයක් කියන්නද? ஒரு சில சபைகளிலே சொல்வார்கள் பெண்கள் முக்காடு போட வேண்டும். සමහරක් සභාවවල කියනවා ඇවිල්ලා මේ කාන්තාවන් ඇවිල්ලා හිස් වැසුම දාන්න අවශ්‍යයි. சில சபைகளில் சொல்வார்கள் தேவையில்லை. සමහරක් සභාවවල කියනවා ඒක දාන්න අවශ්‍ය නැහැ. இப்ப என்னகிட்ட நீங்க கேட்டீங்கன்னா முக்காடு போடணுமா போடக்கூடாதா? දැන් මගෙන් ඇහුවලා ඇවිල්ලා කාන්තාවන් හිස් වැසුම දාන්න ඕනේ නැද්ද කියලා මගෙන් ඇහුවනම් உங்க சபையில போட்டா போடுங்க, போடலாட்டி போட வேணாம். ඔබේ සභාවේ දැම්මම දාන්න නැත්නම් දාන්න දැම්මත් කමක් නැහැ. விளங்குதா? තේරුණාද? ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? முக்காடு போட்டாலும் தப்பல்ல, போடாட்டியும் தப்பல்ல. හිස් වැසුම දැම්මත් ප්‍රශ්නයක් නැහැ. නොදැම්මත් ප්‍රශ්නයක් නැහැ. ஆனால் போடுகிற சில பேர் சொல்வார்கள் දාගෙන සමහරක් අය කියනවා போடாதவர்கள் பாவிகள் என்று. දාන්න නැති අය පාපිෂ්ඨෝ කියලා. சரி சொல்லிட்டு போட்டும். හරි කියලා කියපු දේ. இன்னும் ஒரு உதாரணம். තවත් එක් උදාහරණයක්. பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது, කාන්තාවන් සේවය කරන්න හොඳ නැහැ. பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது, කාන්තාවන් දේශනා කරන්න හොඳ නැහැ. அப்படி சில பேர் சொல்வார்கள். එහෙම සමහරක් අය කියනවා. பெண்கள் ஊழியம் செய்யலாம் என்று சில பேர் சொல்வார்கள். කාන්තාවන් සේවය කරන්න පුළුවන් කියලා සමහරක් අය இது කියනවා. அந்த 16 மூல உபதேசங்களில் ஒன்றல்ல. මේක ඇවිල්ලා මූලධර්ම 16න් එකක් නෙවෙයි. அப்ப என்னிடத்துல கேட்டால் එතකොට අපෙන් අහුවනම් பெண்கள் பிரசங்கம் பண்ணலாமா? කාන්තාවන් දේශනා කරන්න පුළුවන්ද? நீங்க போற சர்ச்ல பண்ணுனா உட்கார்ந்து கேளுங்க, பண்ணலனா பிரச்சனையே இல்லை. ඔබ සභාවට යනවා නම් කරනවා නම් කරන්න, කරේ නැත ප්‍රශ්නයක් නැහැ. அது பிரச்சனை இல்லை. ඒක ප්‍රශ්නයක් නෙවෙයි. புரியுதா உங்களுக்கு? තේරුණාද බලන්න? கண்ணை மூடி கையை தூக்கித்தான் துதிக்கணுமா? දැස් වසාගෙන ඇවිල්ලා අත් දෙක උස්සගෙනද නමස්කාර කරන්න நீங்க ඕනේ. நின்றுகிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கையை தூக்கிக்கிட்டு துதிச்சாலும் பரவாயில்ல, ඔබ ඇවිල්ලා හිටගෙන ඇවිල්ලා ඇස් දෙක වසාගෙන දැත් ඔසවාගෙන නමස්කාර කරලා ප්‍රශ්නයක් නැහැ. கீழே படுத்து இறுக்கி போத்திக்கிட்டு நீங்க ஆண்டவரை துதிச்சாலும் எனக்கு ඔබ பிரச்சனை ඇවිල්ලා இல்லை. බිම නිදාගෙන පොරවගෙන ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ නමස්කාර කරත් කමක් නැහැ. விளங்குதா? அல்லது தேர்ணும். விழுந்து உருண்டு 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 போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. පෙරලි ගියත් කමක් නැහැ. விளங்குதா? තේරුණාද? டி-ஷர்ட் போட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு வரலாமா கூடாதா? ටී-ෂර්ට් එකක් අඳගෙන සභාවට එන්න පුළුවන්ද බැයිද? கலர் உடுத்தலாமா? පාට අඳින්න පුළුවන්ද? வெள்ளை தானே உடுத்த சொல்லி இருக்குது. සුදුනේ අඳින්න කියලා තියෙන්නේ. என்கிட்ட கேட்டா මගෙන් අහුවනම් உங்க சர்ச்ல வெள்ளை உடுத்துன்னு சொன்னா நீங்க வெள்ளை உடுத்துங்க, ඔබේ සභාවේ සුදු අඳිනවා නම් කියනවා නම් ඇවිල්ලා ඔබ සුදු අඳින්න. கலர் உடுத்துறதா கலர் உடுத்துங்க. පාට අඳිනවා නම් පාට புரியுதா අඳින්න. உங்களுக்கு? තේරුණාද බලන්න? சபைகளிலே இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கலாம். සභාවෙන් වල මේ වගේ වෙනස් වීම් තියෙන්න சரி, පුළුවන්. நகை போடக்கூடாது என்பார்கள் சிலர். ස්වර්ණාභරණ දාන්න බෑ කියලා කියනවා. நகை போடலாம் என்பார்கள். ස්වර්ණාභරණ දාන්න පුළුවන් කියලා කියනවා. பிரச்சனையே இல்லை. ප්‍රශ්නයක්ම නැහැ. இஷ்டம்னா போடு, කැමති නම් දාන්න. கஷ்டம்னா விடு. අමාරු නම් අතාරින්න. இருக்குது போட விருப்பம் இல்லைன்னா கொண்டாந்து குடு, තියෙන දේ දාන්න කැමති නම් ගෙනල්ලා දෙන්න. நாங்க போட்டுக்கிறோம், අපි දා ගන්නම්. இல்லைன்னா எங்கேயாவது வைக்கிறோம். නැත්තම් කොහේ හරි තියන්නම්. விளங்குதா? තේරුණාද? இது அந்த 16 உபதேசங்களில் ஒன்றல்ல. මේව ඇවිල්ලා ඔය මූලධර්ම 16න් එකක්වත් නොවේ. ஆனால் யாராவது නමුත් කවුරු හරි කෙනෙක් அந்த 16 உபதேசங்களுக்கு ஒன்றுக்காவது விலகினால் ඒ මූලධර්ම 16ට විරුද්ධව හරි කවුරු හරි වෙනත් දෙයක් ඇතුළත් කරා නම් அவர்கள் கள்ள உபதேசம். ඔවුන් ඇවිල්ලා ව්‍යාජ ගුරුවරුන්. அந்த சபைகளை அந்த ஊழியர்களை விட்டு நாம் விலகுவது மாத்திரமல்ல, ඒ සභාවෙන් ඇවිල්ලා ඔවුන් ඇවිල්ලා සේවයෙන් අයින් කරන පමණක් නොවේ. நம்முடைய வாழ்க்கைகளுக்குள், நம்முடைய குடும்பங்களுக்குள், நம்முடைய சபைக்குள் அந்த உபதேசங்கள் வராதபடி நாம் போராட வேண்டும். අපේ සභාවට, අපේ පවුලට, අපේ ජීවිතයට ඒ ව්‍යාජ ඉගැන්වීම් එන්නේ නැතුව ඉන්න අපි පොරබදින්න ඕන. ஆகவே பாஸ்டர் டேனி நான் நினைக்கிறேன் ஏற்கனவே டைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த உபதேசங்களை. ඒ නිසා පාස් ඩැනි මේ ව්‍යාජ මූලධර්ම ගැන ඇවිල්ලා ටයිප් කරගෙන ඉන්නවා. வியாஜனவே யாரு அந்த உபதேசம் ගැන அது தமிழிலே தட்டச்சு செய்யப்படுகிறது, இங்கிலீஷில் ஏற்கனவே இருக்கிறது, சிங்களத்திலும் மொழிபெயர்த்து விட்டு ඒ දෙමළෙනුත් ඉංග්‍රීසියෙනුත් ඒ වගේම සිංහලෙමුත් ඇවිල්ලා පරිවර්තනය කරලා நாங்கள் சபைக்கு அதை கற்றுக் கொடுக்க போகிறோம். සභාවට ඒ ගැන උගන්වන්න යනවා. அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ඒක ඔබලාට හොඳ ආශිර්වාදයක් වෙයි. அன்றைக்கு ஒருவர் யாரோ சொல்லுகிறார் எனக்கு, එදා එක පුද්ගලයෙක් මට කිව්වා பாஸ்டர் 16 டாக்டரின்ஸ்ங்கிறீங்களே எங்களுக்கு அது தெரியாது. පාස මේ මූලධර්ම 16 කියලා කියනවා නම් අපිට ඒක දන්නේ නැහැ. ஆகவே அதை நாங்கள் செய்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ඒ නිසා ඒ දේ අපි හරියට සකස් කරලා ඔබලාට දෙන්න යනවා. இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள், අද ඔබලා දැනගන්න இந்த கள்ள உபதேசங்களுக்கு விரோதமாய் நாம் போராட ஆண்டவர் வேதத்திலே சொல்லி இருக்கிறார். මේ ව්‍යාජ ඉගැන්වීම් වලට විරුද්ධව පොරබදින්න කියලා දෙවියන් වහන්සේ අපිට කියලා තියෙනවා. கள்ள உபதேசங்கள் இருக்கிற இடங்களுக்கு நாங்கள் போகக்கூடாது. ව්‍යාජ ඉගැන්වීම් තියෙන තැන් වලට අපි යන්න හොඳ නැහැ. அந்த இடங்களிலே அற்புத அடையாளங்கள் நடந்தாலும் போகக்கூடாது. ඒ ස්ථාන වලට අවිලා පුදුම දේවල් හාස්කම් සිදු වුණත් අපි යන්න හොඳ නැහැ. அப்போ இன்றைக்கு தெரிந்து கொண்டீர்கள், අද දැනගත්තා கள்ள உபதேசம் இருக்கிற இடங்களில் கூட ව්‍යාජ ඉගැන්වීම් තියෙන තැන් වලත් அற்புதங்கள், சுகங்கள், அந்நிய பாஷை, தீர்க்கதரிசனம் இருக்கும். හාස්කම් පුදුම දේවල් අනාගත වාක්‍ය අන්‍ය භාෂා මේ දේවල් තියෙනවා. சபைகள் நிரம்பி வழியும். සභාවල් පිරීලා ඉතිරිලා. ஆகவே நிறைய ஜனம் போகிற சபை, ඒ නිසා බොහෝ ජනතාව යන සභාව, அற்புத அடையாளங்கள் நடைபெறுகின்றன. හාස්කම් පුදුම දේවල් සිදු වෙන සභාව. இவற்றை பார்த்து உடனே நம்பி ஏமாந்து விட வேண்டாம். මේ දේවල් හැම දෙයක්ම බලලා එකපාරට රැවටෙන්න එපා.
மூல உபதேசத்தை பார்க்க வேண்டும். ඔබ ඇවිල්ලා ඒ උපදේශක ගැන බලන්න අවශ්‍යයි. வசனத்துக்கு உண்மையாக இருக்கிறார்கள். වචනයට අනුකූලව ඒ මූලධර්ම තිබෙනවද කියලා බලන්න ஆகவே අවශ්‍යයි. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த 2-3 காரியங்கள் என்ன? ඒ නිසා දෙවියන් වහන්සේ අපිට උගන්වව ඇවිල්ලා ඒ කාරණා දෙක තුන මොනවද? முதலாவது, ප්‍රථමයෙන් கிறிஸ்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் நண்பர்களாய் இருக்க வேண்டும். කිතුණුවන් ප්‍රථම වශයෙන් එකිනෙකාට යහළුවන් වශයෙන් සිටින්න අවශ්‍යයි. ஊழியக்காரர்கள் ஒருவரோடு ஒருவர் நண்பர்களாய் இருக்க வேண்டும். සේවකයන් එකිනෙකා යහළුවන් වශයෙන් ඉන්න අවශ්‍යයි. இரண்டாவது, දෙවනුව நல்ல காரியங்களை பேசிக்கொள்ளலாம், හොඳ දේවල් කතා කරගන්න පුළුවන්. ஆனால் அவ்வப்போது ரட்சிப்பை குறித்தும் பேச வேண்டும். නමුත් ඒ තුල ඇවිල්ලා නිතරම ඇවිල්ලා ගැලවීම ගැන කතා කරන්න ஏன்னா අවශ්‍යයි. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில கிடைத்த அருமையான ஆசீர்வாதம் அந்த ரட்சிப்பு. ඇයි කිව්වොත් අපේ ජීවිතේ ලැබිලා තිබෙනවොත් ඊට භාග්‍යවන්තම දේ ඇවිල්ලා ගැලවීම. நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைத்து விட்டால், හොඳ එක ආශිර්වාදයක් ලැබුණා නම් ஆசீர்வாதம் கிடைத்து விட்டதே என்று பேசாமல் இருக்க மாட்டீர்களே. ඒ කියන්නේ ආශිර්වාදය ලැබුණනේ කියලා ඇවිල්ලා කතා කරන්න නැතුව ඉන්නේ නැහැ அதை නේ. குறித்து பேசிக் கொள்வீர்களே. ඒ ගැන කතා කරනවනේ. ஆகவே ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச காலம் ஆகிவிட்டது என்று சொல்லி ඒ නිසා ගැලවීම ලැබිලා ටිකක් කාලයක් ගත වුණා කියලා அதை குறித்து பேசாமல் இருந்து விட வேண்டாம். ඒ ගැන කතා කරන්න නැතුව ඉන්න එපා. அதை குறித்து பேச ඒ வேண்டும். ගැන කතා කරන්න අවශ්‍යයි. மூன்றாவது முக்கியமான காரியம் நீங்கள் படித்துக் තුන්වෙනි கொண்டிருந்த වැදගත් දේ තමයි ඇවිල්ලා இந்த கள்ள உபதேசகர்கள் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். මේ ව්‍යාජ ගුරුවරුන් ඇවිල්ලා හැමින් සීරුවේ අප වෙතට ඇතුල්ව තිබෙනවා. பார்ப்பதற்கு அவர்கள் நல்லவர்கள் போல தான் தெரிவார்கள். බලනකොට උන්න හොඳ අය වගේ තමයි පේන්නේ. அற்புத அடையாளங்கள் செய்வார்கள். පුදුම දේවල් හාස්කම් සිද්ධ වෙනවා. தீர்க்க தரிசனங்கள் உரைப்பார்கள். අනාගත වාක්‍ය කියනවා. அவர்கள் கை வைத்தால் ஜனங்கள் விழுந்து உருளுவார்கள். ඔවුන් අත තිබ්බනම් ඇවිල්ලා ජනතාව වැටෙනවා. ஆனால் அவர்களுடைய உபதேசம் என்னவென்று பாருங்கள். නමුත් ඔවුන්ගේ මූලධර්ම මොනවද කියලා බලන්න ඕන. சும்மா கண்டவனையும் கண்ட சபையும் நம்பி ஏமாந்து வீணாய் போக வேண்டாம். නිකන් දකින හැම සභාවක්ම විශ්වාස කරලා ඇවිල්ලා විනාශ වෙලා යන්න එපා. வசனத்துக்கு ஏற்ற சபைகளே இருக்க வேண்டும். வசனத்துக்கு ஏற்ற விதத்திலே வாழ வேண்டும். වචනයට අනුකූල සභාවක ඉන්න ඕන. වචනයට අනුකූල ජීවත් වෙන්න ඕන. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේ